அங்கே யார் தான் வந்து டீல் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது முழுவதும் ஆண்டவராகிய கிறிஸ்து தான் இங்கே டீல் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு காரியங்கள்லையும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு விஷயம் தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்குறோம். யாத்திராகமத்தில் அந்த முச்செடியிலேருந்து அந்த தூதன் தான். அங்கே மனோவுக்கு தரிசனமானது அங்கே அந்த தூதன் தான். அவர் அதிசயமானவருங்கிற நாமத்தில் பார்க்குறோம். அவருமே நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பான ஒரு நாமமாக நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு தரிசனமானதும் நம்முடைய ஆண்டவர் தான். அதைத் தொடர்ந்து யாக்கோபுக்கு தரிசனமாகி அங்கே யுத்தம் பண்ணும் பொழுது அங்கேயும் நம்முடைய தூதனானவர் தான். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவராக இருக்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் தான். விசேஷ விதமா யோபு புத்தகத்தில் 33 22 24 வசனத்தில் 1000 ஒருவராகிய சாமாசி செய்கிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. சாமாசினா மத்தியஸ்தம் செய்கிறவர். நம்மளுக்கு இறங்கி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யாராச்சும் செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. யோபு 33 22 முதல் 24 வசனம். யோபு அதிகாரம் 33 பக்கம் 662 வசனம் 22. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணம் சாவுக்கும் சமீபித்திருக்கிறது. 1000 ஒருவராகிய சாமாசி பண்டித தூதனானவர் மனுஷருக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியாமல் இருந்தாரையாகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்ப சாமாசி செய்யறவன்னா ஆங்கிலத்தில் சொல்லப்படுது மீடியேட்டர். அப்ப சாமாசி செய்யற மீடியேட்டர் யாருங்க? மத்தியஸ்தர். சமாதானம் இல்ல, சாமாசி செய்கிற மீடியேட்டர் மத்தியஸ்தர் பார்க்குறோம். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 4, 5, 6 வசனத்தில் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே நம்மளுக்கான மீட்கும் பொருள், எல்லாருக்குமான மீட்கும் பொருளானவர் அப்படிங்கிற அந்த மீட்கும் பொருளுக்கான ஒரு கேள்விக்கான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகி அந்த சாமாசி செய்கிறவர் யாருன்னா மத்தியஸ்தம் செய்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் தான். இப்ப பல கேள்விகளுக்கான பழைய ஏற்பாட்டினுடைய தேடுதலுக்கான பதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீல் பண்ணது அத்தனையுமே நம்முடைய ஆண்டவர் தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ கடைசியாக நம்ம யூதா புத்தகத்தில் பார்க்கும்போது அந்த மோசையினுடைய சரீரத்துக்காக சாத்தானோடு அங்கே வியாக்கியானம் பண்ணி அங்கே இது பண்ணும் பொழுது அங்கே மிகாயேல் என்பவர் யாருன்னு பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமத்தில் 34 4, 5, 6 வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணார்னா இந்த இடத்துல கர்த்தருடைய பிரதிநிதியாக இருந்த நம்முடைய மிகாயேல் தான் என்ன பண்ணியிருக்கிறார், அங்கே அடக்கம் பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு முழுவதிலுமே அவரை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இது வந்து ஆபிரகாம்லேருந்து நம்ம தெரிய வருது. அதுக்கு முன்னாடி இருந்தாரா அப்படிங்கும்போது தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1, 2, 3 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலிருந்தே தேவனோடு இருந்தார். He was in the beginning with the God அப்படின்னு சொல்லப்படுது. தேவனோடு ஆதியிலே அவரோடு இருந்தார் அப்படிங்கும்போது தான் இவருடைய அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கான காரியம் ஆதியிலிருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சிருஷ்டிப்பின் காரியத்திலே நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கணும்னா அங்கே 2 பேர் இருந்திருக்கிறாங்கிறது கன்ஃபார்மா இருக்கு. சரிங்களா? அப்ப ஆதியில இருந்தது யாருங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் இருந்திருக்கிறார், அவரோடு கூட இன்னொருத்தர் இருந்திருக்கிறார். ஆதியில தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது ஆதியிலே அவரோடு. அப்ப அனாதியில கேள்வி இருக்கு பாரு. அனாதி ஆரம்பத்துக்கெல்லாம் முன்னாடி, ஆதிக்கெல்லாம் முன்னாடி அவரோடு பிதாவாகிய தேவனோடு யார் இருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான்ல பாருங்க, சகலமும் எவர் மூலமா? நம்முடைய கிறிஸ்து மூலமா. ஆதியிலே பிதாவாகிய தேவனோடு இருக்கும்போது உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் இல்லை. அப்படிங்கும் போது இப்ப சொல்லுங்க, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனது யார்? புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்து தான் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார்.
அப்ப ஆதியில அப்படிங்கிற அந்த ஆதி யாருங்கிற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3:14 கிளியரா பார்க்குறோம். படிக்கலாம். ஆதி அப்படின்னா யார்? ஆதிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு எக்ஸாக்டா பொருந்தும்? படைப்புக்கு படைப்பு ஆரம்பிக்கும் போது அந்த ஆதியா இருந்தவர் பிதா, சரிங்களா? ஆனா அந்த ஆதியில ஒரு படைப்பு ஆரம்பிக்கப்படுது. அந்த படைப்பு யார்? படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:14. வெளிப்படுத்தல் அதிகாரம் 3 வசனம் 14. லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு எழுதுகையில் எழுதுவே, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி. அப்ப சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆதின்னு இருக்கு. அந்த ஆதி யாருன்னு பாத்தீங்கன்னா பிதா. அந்த சிருஷ்டிக்கு ஆதி ஆரம்பிக்கிறவர் யாருன்னா பிதா. அந்த சிருஷ்டிக்கு ஆதி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதி யாரு? ஆரம்பிச்சவர் பிதா. அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆதிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, புரியுதுங்களா? அந்த ஆதி யாருன்னு சொல்லப்பட்டாச்சுங்க, சிருஷ்டிக்கு. அப்ப அந்த ஆதி யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து. அப்ப அந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல விசேஷ விதமா பிதாவாகிய தேவன் யாரை வைத்து எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்னா, தேவதூதர்கள், பிரதான தூதர்கள், ஆர்கேஞ்சல்ஸ் சொல்றோம் இல்லையா, சேருபீன்கள், கேருபீன்கள், மனித குலம், அதாவது ஆதாம் ஏவாள், மிருகங்கள், பூமி, நட்சத்திரம், சூரியன், எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் யாரை வைத்து படைத்தார் அப்படின்னா, யார் மூலமா படைத்தார்? யாரை வைத்து படைத்தார்? யார் மூலமா படைத்தார்? அப்படிங்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமா தான், சரிங்களா? பிதாவாகிய தேவன் அவருடைய சிந்தையில ஒரு விஷயத்தை யோசிக்கிறார், படைக்கணும்னு யோசிக்கிறார்னா, அந்த படைப்பின் சிந்தையில இருக்கிற அந்த அறிவீனம், மன்னிக்கும், அறிவு, அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம், அந்த அறிவு அப்படிங்கிறது அப்படியே கேரக்டரா வெளியே வந்து படைக்கப்பட்ட ஒரு முதல் படைப்பே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் ஞான கல்மலை கிறிஸ்து அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த ஞானம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஆதியிலிருந்தே தேவனுடைய ஞானமா இருந்து அது தனித்துவம் உள்ள ஒரு ஜீவியாக ஆகும்படி ஆதியிலே படைக்கப்படுகிற ஒரு தன்மைக்குரிய ஒரு ஜீவியாக வர்றார் நம்முடைய ஆண்டவர். அப்ப அவருடைய ஞானமும் அந்த அறிவும் அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் உள்ள ஒரு கேரக்டரா, ஒரு படைப்பாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஆதி, சரிங்களா? இப்ப இந்த ஆதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு அந்த ஆதியை யார் தான் பார்க்கிறோம் நம்ம? ஆதி யார் தான்? கிறிஸ்து, சரிங்களா? அப்ப அவர் மூலமாக தான் எல்லாமே படைக்கப்படுது. நல்லா கவனிங்க, அவர் மூலமாக எல்லாமே படைக்கப்படுது. அப்ப அவர் என்னென்ன யோசிக்கிறாரோ அதெல்லாம் செயல்படுத்தினவர் யார் அப்படின்னா, இப்போ உதாரணமா ஆதாமையும் ஏவாளையும் மனுஷனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தை படைப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு அதை படைச்சது மண் எடுத்து, அதை ஒரு கால்சியத்தை எடுத்து அதை எலும்பை உருவாக்கி அதில் தசையை மூடி அதில் நரம்பை வைத்து அதில் தோல் வச்சு கிட்னிங்கிற ஒன்று உருவாக்கி, எல்லாமே இந்த மண்ணிலேருந்து உருவான ஒரு பொருளை வச்சு தான் அந்த கிட்னியோ இருதயமோ லங்ஸோ எல்லாத்தையும் உருவாக்கி அந்த பாகங்கள் எல்லாம் வச்சு ஒரு டெட் பாடி மாதிரி வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையை உருவாக்குனதெல்லாம் யார் தெரியுங்களா? கிறிஸ்து. அங்கே ஜீவன் கொடுத்தது யார் தெரியுமா? படிக்கலாம் பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனம், 4வது வசனம் படிக்கலாம். பக்கம் 124, யோவான் அதிகாரம் 1 வசனம் 5, 6. இல்ல 2, 3, 4. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஜீவனுக்கான ஒளியாக இருந்தது. அதனாலதான் அங்கே ஜீவ ஆத்மாவானாலே அங்கே ஜீவனுக்கான ஆத்மாவாவதற்கான அந்த நாசியிலே ஜீவனை ஊதினது, ஆவியை ஊதினது, அந்த ஆவி சுவாசத்தை ஊதினது யாருங்க? சரிங்களா? அதை தான் இங்க பார்க்கிறோம். அதனாலதான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நித்திய ஜீவனுக்கான, சாகாமைக்கான அல்ல, நித்திய ஜீவனுக்கான ஜீவனை திரும்பவும் மனுக்குலம் முழுவதும் ஆதாமுக்குள்ள இழந்திருக்கும் போது மனுஷீக ஜீவனாகிய நித்திய ஜீவனை திரும்பவும் கொடுக்க வல்லவர் யாருன்னு தான் பாத்தீங்கன்னா யாருதான்? படிங்க பார்ப்போம், படிங்க. 1 தீமோத்தேயு 1:16. அதிகாரம் 1
அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்கள். பாருங்க, முதல் முறையா அதே ஜீவனுக்கான ஒரு விஷயம் மனுஷனுக்கு ஜீவனா இருந்தது ஆதியில, அது ஒளியா இருந்தது. அதே மாதிரி மனுக்குலம் முழுவதும் ஆதாமுக்குள் பாவத்துக்குள்ள போன பிறகு திரும்பவும் அந்த நித்திய ஜீவனுக்கான வழி, மனுஷீக ஜீவனுக்கான அந்த வழி, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கலாம். மனுஷீக ஜீவனுக்கான வழி நித்திய ஜீவன். அந்த வழி யார் மூலமா தான்? யாரை விசுவாசிப்பதனால தான்? இருப்பவர்களுக்கு அது கிடைக்கிறது. அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு வழி. சரி, இப்ப சாகாமைக்கான வழி, அழியாமைக்கான ஒரு ஜீவன் யார் கொடுக்கிறது? நம்மளுக்கு மனுஷீக ஜீவனுக்கான ஒரு ஜீவன் என்னன்னா மனுஷீக ஜீவனான நித்திய ஜீவன். சாகாமை அழியாமைங்கிற ஒரு ஜீவனை யார் தான் கொடுக்க முடியும் நம்மளுக்கு? பிதாவாகிய தேவன். சரிங்களா? அதை தான் நம்ம யோவான்ல கூட பார்க்கிறோம். தண்ணீர் தானே தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனுக்கும் அதே தண்ணீர் தான் ஜீவன் உள்ள அந்த சாகாமைக்குரிய ஜீவனை குமாரனுக்கு தந்தருளினார். எப்ப தந்தார்? அவர் மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது. வெளிப்படுத்தல் 1:18 பார்க்கிறோம். இதோ மரித்தேன், இதோ சதா காலத்துக்குமான ஜீவனை பெற்றிருக்கிறேன். அதான் சாகாமைக்குரிய ஜீவனை ஆண்டவர் மரித்து உயிர்க்கும் பொழுது பெற்றுக்கொண்டார். சரிங்களா? அப்ப அந்த வகையில நம்முடைய ஆண்டவர் சாகாமைக்குரிய ஜீவனை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாருங்க? அப்ப நித்திய ஜீவனை யாருக்கு கிட்ட கொடுத்தாருங்க? நித்திய ஜீவனை கிறிஸ்து யாருக்கு கொடுத்தார்? நமக்கு. மனுஷீக ஜீவனுக்கான நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துட்டார். அப்ப அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஒரு விஷயத்தை தேவன்கிட்ட கொடுத்தது, அது நம்மள்கிட்ட கொடுத்த மாதிரி திரும்பி அவர் நம்மள்கிட்ட தான் கொடுக்கிறார், பிதாவாகிய தேவன். ஆனா கிறிஸ்துவை எழுப்புனது எந்த ஜீவன்ல? அழியாமைக்குரிய ஜீவன்ல. இப்ப அதே அழியாமைக்குரிய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தான் இப்ப நம்ம கிறிஸ்துவை விசுவாசிச்சோம்னா இப்பயே ஞானஸ்தானத்துக்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். இதே மாதிரி கிறிஸ்து மாதிரியே நித்திய ஜீவனை பலி செலுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்ற நித்திய ஜீவனை பலி செலுத்தணும்னா நமக்கும் அந்த சாகாமை கிடைக்குங்கிற 144,000 பேருக்கான ஒரு வாய்ப்புல தான் நம்ம இந்த ஒரு கூடுகையை மெயினா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. இப்ப அந்த வகையில பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாகவும் படைப்பினுடைய ஆதியாகவும் எல்லாம் அவர் மூலமாகவும் அவருக்குள்ளாகவும் படைக்கப்பட்டது அப்படிங்கிறதா தெளிவான வசனங்களினுடைய வெளியரங்கமான காரியமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஆதியாக இருந்த நம்முடைய வார்த்தையாகிய தேவத்தன்மையில் இருந்த நம்முடைய ஆண்டவரை படைத்த அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள பார்க்கும்போது ஒரு வசனம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒருவரை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்னையே ஒருவரை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியின் பெரும்படினாலே. இந்த வசனம் நம்ம இதுக்கு முன்னாடி பேச்சு பாடத்துல கேட்டிருக்கோமா? எப்ப கேட்டோம்? சரிங்களா? அப்ப அந்த பரிசுத்த சந்ததியாக தேவ பக்தி உள்ள சந்ததிங்கிறது இந்த 144,000 பேருங்கிற இந்த கிறிஸ்துவ தான் அடையாளப்படுத்துது. அப்ப அந்த அந்த சந்ததிக்குரிய ஒரு வாய்ப்புல இந்த 144,000 பேர் ஒவ்வொரு பகுதி. இந்த தேவபக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக தேவன் எத்தனை பேரை படைச்சாராம்? ஒருவனை அல்லவா படைத்தார். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதான். அப்ப அந்த தேவ பக்தி உள்ள சந்ததிங்கிறது கிறிஸ்து மூலமாக இன்று பெந்தகோஸ்தே நாள் முதலாய் அந்த ஒரு சந்ததி ரெடி ஆகிட்டு இருக்கு. வெகு சீக்கிரமாய் அது முடிவுக்கு வந்துடும். ஆக இந்த ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் என்னவா இருந்துச்சு? ஒருவேளை இந்த ஒருவனை படைத்தாருங்கிறப்ப இதை ஆதாம நம்ம சுட்டி பார்க்க முடியுமா? ஏன்னா தேவன் அந்த ஒருவனாகி மனுஷனை படைச்சார் அப்படிங்கிறதுக்கா இது இந்த இடத்துல ஆதாம வச்சு பார்க்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். அப்ப அவர் பரிபூர்ணமான ஆவியில இருந்திருந்தாருன்னா பாவம் செஞ்சிருப்பாரா? அப்ப பரிபூர்ணமான ஆவியை பெற்றவராக ஆதி முதலாகவே பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலைமையில பரிபூர்ணமாக செயல்படுத்தக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான். இதை தான் நம்ம நீதிமொழிகளில் கூட பார்க்குறோம். ஆதி முதலே ஞானம் என்பது ஆதி முதலேனே என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? அபிஷேகம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ஆதியிலேருந்தே சொல்லப்படுது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு தகுதிக்குரிய ஒருவரை நம்ம பார்க்கும்போது தான் அது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ நம்ம இவரை வச்சு தான் யாரை புரிஞ்சுக்கலாம், யாரை தெரிஞ்சுக்கலாம். இவர் தான் நம்மளுக்கு பிதாவை வெளியரங்கமாக நம்மள்கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மைக்குரியவராக அவர் செயல்பட்டவராகவும் இருக்கிறார்.
அதனாலதான் நம்ம யோவான் 1:18 தேவ பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் பார்த்ததும் இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவருடைய மடியில் இருக்கிற அவருடைய குமாரனே அவரை பற்றி என்ன பண்ணிடுறாரு, வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? அப்ப யோவான் புத்தகத்தில் இதே மாதிரி 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் தேவனை பிதாங்கிறீங்க, ஆனா நீங்க உங்க பிதாவை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் பிதாவை பத்தி உங்களுக்கு அறவே தெரியாது. சரிங்களா? உங்க பிதா யாருன்னா யாரு? சாத்தான். பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருந்து அவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறீங்க, பொய்க்குரிய ஜீவிகளாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அப்ப அந்த உண்மையான தேவனை இஸ்ரேல் ஜனங்களுமே அறிந்திருந்தார்களான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஒரு காரியத்துல தான் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வினா, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. 16:13. பாருங்க, கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுச்சா அந்த இஸ்ரேல் ஜனங்களால? யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, கரெக்டா இவர் தாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடிஞ்சுச்சா? சரி, அதை உடுப்பா. அவருடைய சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, அவங்க தான் தெரியாம இருக்கிறாங்க, அவங்க என்னை பத்தி நெருக்கமா இல்லை என்னோட, நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனா அபிஷேகம் செய்யப்பட்டவர். யாரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்? புரியுதுங்களா? இவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், பிதாவானவர் அபிஷேகம் செய்கிறவர். இப்ப கிறிஸ்தவன் அப்படின்னா, கிறிஸ்துனா அபிஷேகம் செய்யப்பட்டவர், கிறிஸ்தவன்னா கிறிஸ்துவால பிதாவாகிய தேவனாலதான், அதே ஆவியினாலதான் நம்மளும் அபிஷேகம் பெறோம். கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளாக வருது. சரிங்களா? அப்ப அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் பிதாவாகிய தேவனால், நாம் பரிசுத்த ஆவியினால், அவருடைய ஆவியினால அபிஷேகம், சத்தியத்தின் ஆவினாலே நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். இதுதான் அர்த்தம். கிறிஸ்தவன் அப்படின்னாலே இதுதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யார்கிட்டையும் சொல்லிவிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இது யார் உனக்கு வெளிப்படுத்தினான்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதா அவருடைய ஆவியை உனக்கு கொடுத்து இது மாதிரி வெளிப்படுத்தி சொல்ல வச்சிருக்கிறாரு பாங்கிறாரு. அப்பங்க போது இந்த கிறிஸ்துங்கிறதே அன்னைக்கு இருந்த இஸ்ரேலார்களால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் தான்ங்கிறத யாரால் அறிந்து கொள்ள முடியாம இருந்துச்சு? அவர்களுக்கே இல்லை. அத எப்படி சொல்றாரு பாருங்க, 20வது வசனத்தை படிங்க. அதுல அப்பொழுது நாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு நம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். இது மறைபொருளாக சீசர்களுக்கு மட்டும்தான் வச்சார். இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க உண்மையான கிறிஸ்துவின் சீசர்களா இருந்தா இது உங்களுக்கு மட்டும் மறைபொருளாக இருக்கும். மற்ற ஏனைய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது எப்படிதான் இருக்கும்? ஏசப்பாவா தான் இருக்கும். எல்லாரும் அவரை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவன், ஏசப்பா அப்படின்னு அவரை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் பிதாவாகிய தேவனுக்குரிய அந்த ஒரு விஷயத்துல ஏசப்பான்னு இருக்கா? அப்ப இந்த இடத்துல கிளியரா என்னன்னா, இது அவர்களுடைய சீசர்களுக்கான ஒரு மிக முக்கியமான மறைபொருள். இந்த மறைபொருளை அவருடைய சீசர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துறார், யாரையும் சொல்லிடாதீங்கன்னு வேற சொல்றாரு. அப்ப ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்து இயேசுவையும் அறிகிற அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் நித்திய ஜீவன். இப்ப இந்த அறிகிற அறிவுல நம்ம ஆல்மோஸ்ட் கிறிஸ்துவை பற்றி ஒரு சில
அடிப்படையான ஒரு விஷயத்துல என்னங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப யார்கிட்ட போலாம் போனோம்? இதா ஒருவர் இருக்கிறார், அவர் தனித்துவமுள்ள ஜீவியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு பிதாவாகிய தேவன் யார், அவருடைய குணலட்சணம் எப்படிப்பட்டவைகளா இருக்குது அப்படிங்கும்போது, பிதாவாகிய தேவன் தன்னில் தானே ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். யோவான் 5:26 படிக்கிறோம், பிதாவாகிய தேவன் தன்னில் தான் ஜீவன் உள்ளவர். சரிங்களா? அவர் இதுவரையும் சாவே சாகாதவர், இதுவரையும் அழிவுக்குள்ளே போகாதவர். நம்முடைய ஆண்டவர் செத்தாரா சாகலைங்களா? செத்து சாகாமைக்குள்ள போயிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், என்றென்றும் சாவா தன்மைக்குள்ளே போயிருக்கிறார். ஆனா பிதாவாகிய தேவன் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர்னா மற்ற எதையும் சார்ந்து ஜீவிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லைன்னா பிதாவாகிய தேவனுக்கு இல்லை. இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் மரிச்சார்ல, அவர் எழுப்புனது யாரு? புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் தான் ஆண்டவரே மரணத்திலிருந்து எழுப்பினார். என்ன மாதிரி ஜீவன் கொடுத்து எழுப்பினார்னா சாகாமைக்குரிய ஜீவனை கொடுத்து. அவர் சாகும் பொழுது என்ன ஜீவனை கொடுத்து செத்தாரு? அவர் சாகும்போது சிலுவையில் என்ன ஜீவனை கொடுத்தாரு? மனிதனுக்கு தேவையான நித்திய ஜீவன். ஆனா எழுந்தது எந்த ஜீவன்னா தண்ணீர் தான் ஜீவன் உள்ள அதே தன்மையை யாருக்கு கொடுத்துட்டாரு? அழியாமைக்குரிய ஜீவனை யாருக்கு கொடுத்துட்டார்? குமாரனுக்கு கொடுத்துட்டார். அதுதான் நம்ம யோவான் 5:26 படிங்க. 131ஆம் பக்கம், யோவான் அதிகாரம் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மைத்தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மைத்தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இது அவருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தினாரான்னு பாத்தீங்கன்னா யாருக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்? இந்த 1,44,000 பேருக்கு. அதுதான் நம்ம ரோமர் 2:7 ஏற்கனவே சபைங்கிற பாடத்துல எல்லாம் படிச்சிருக்கோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கனம் மகிமை சாகாமை, இது 3 யாருக்குரியது? பிதாவாகிய தேவனுக்குரியது. அதை தேடுகிறவர்களுக்கு இப்பொழுதே நித்திய ஜீவனை தந்தருளார். அந்த நித்திய ஜீவன் யார்கிட்ட பெற்றுக் கொள்கிறோம்? கிறிஸ்து கிட்ட. அப்ப நித்திய ஜீவனுக்கான மனுஷிக ஜீவனை நித்தியத்திற்கும் பெற்றுக்கொள்வது கிறிஸ்துவின் மூலம். அதை அப்படியே பலி செலுத்திட்டோம்னா அந்த சாகாமைக்குரிய ஜீவனை பிதாவாகிய தேவனுக்குள்ளாக விசுவாசத்துல போனோம்னா அது நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்கு படிக்கும்போது யோவான் 3:16 கிளியரா பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மேல எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்திருக்காருன்னா தன்னுடைய மகனே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். மகனை விசுவாசிப்பவர்களுக்கு என்ன கொடுத்துறாரு? ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுத்துறாரு. கிறிஸ்துவை விசுவாசித்தா நித்திய ஜீவன். அதான் 1 தீமோத்தேயு 1:14 கூட இப்ப படிச்சோம். ஆனா இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது என்னன்னா மனுஷீக வாழ்க்கைக்கான நித்திய ஜீவன், இதே மாமிசத்துல வாழ்றதுக்கான நித்திய ஜீவன். ஆனா அந்த நித்திய ஜீவனை நாம் ஞானஸ்தானத்தில் பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை பலியா செலுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். எப்படி கிறிஸ்து மனுஷீக ஜீவனை பலியா செலுத்தினாரோ அதே மாதிரி பலி செலுத்துவதெல்லாம் அந்த மனுஷீக ஜீவன்ல தான் செலுத்த முடியும், பொழுது ஆவிக்குரிய ஜீவன்ல அங்கே போயெல்லாம் செலுத்த முடியாது. அந்த வாய்ப்பு தேவதூதர்களுக்கு இல்ல, மிருகங்களுக்கு இல்ல, நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்தி அவர் போனது போலவே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போற நமக்கு பிதாவை நம்பினார் கிறிஸ்து. அதே போல் நாம் கிறிஸ்துக்குள்ளான ஒரு சரீரங்கத்துக்குரிய கிறிஸ்தவனாய், உண்மையான கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு இப்ப நாம கிறிஸ்துக்குள்ளான நித்திய ஜீவனை பெற்றது மட்டும் பத்தாதுன்னு யாரை விசுவாசிக்கணும்? சாகாமைக்குரிய ஜீவனுக்கு பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் அதிகாரம் 14 வசனம் 1, பக்கம் 149. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பாத்தீங்களா? அப்ப 2 விஷயத்துக்காக நம்ம இந்த சபை வாய்ப்புல இருக்கிறவங்க 2 விஷயத்துக்காக 2 பேர் மேல விசுவாசமா இருக்கணும். ஒண்ணு, இந்த நித்திய ஜீவனுக்கான பலி செலுத்தி பிதாவுக்கு இடத்துல போறதுக்கு, அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசிக்கணும். சரிங்களா? அப்ப அந்த பலி செலுத்தி போகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஜீவன் கிடைச்சிடும்? சாகாமைக்குரிய ஜீவன். சரிங்களா? அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? சங்கீதம் 90:2. சங்கீதம் 90:2. அதே மாதிரி சங்கீதம் 41:13 எடுத்துக்கணும். 7:27 சங்கீதம் 90 வசனம் 2. பர்வதங்கள் தோன்றுவனும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதையாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே அனாதையாய். அனாதையாய், ஆதியாய்னா ஆரம்பம், அனாதையாய்னா ஆரம்பத்துக்கெல்லாம் முன்னாடியில இருந்து, அதுக்கு ஆரம்பமே இல்லாம
ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் என்றென்றைக்கும் தேவனா இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா, சங்கீதம் 41:13 படிக்கலாம் பாருங்க. பக்கம் 695, சங்கீதம் 41:13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோதரிக்கப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட அனாதியா என்றென்றைக்கும், அதாவது ஆதினாக்கி அங்கே இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு காரியத்துல நம்முடைய கிறிஸ்துவனுடைய ஜீவியம். ஆனா இது அனாதினா ஆதிக்கெல்லாம் முன்னாடி, அதுக்கு அதை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு 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 டைம். அது அந்த டைம்னே சொல்ல முடியல. அதுக்கு ஆரம்பமே இல்லைன்னாக்கி அது எங்க போய் ஸ்டார்ட் பண்றது? ஆரம்பமே இல்லாத ஒரு விஷயத்தை எங்க போய் ஸ்டார்ட் பண்றது? அப்படி அதுக்கு முடிவே இல்லாதது அப்படிங்கிற ஒரு தன்மைக்குரிய ஒரு தேவத்தன்மை தான் பிதாவாகிய தேவனுக்கான ஒரு தன்மையாக சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அப்ப அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உபாகமம் 32:39. உபாகமம் 32:39. பக்கம் 266, உபாகமம் அதிகாரம் 32, வசனம் 39. நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பார் இல்லை. பாருங்க, நானே தேவன், என்னோடு வேற தேவன் இல்லை அப்படின்னா ஆதியிலேருந்து நம்முடைய ஆண்டவர் தேவத்தன்மையில் இருக்கிறார். அதாவது இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிதாவாகிய தேவனுடைய சர்வ வல்லமைக்குரிய தேவத்தன்மையில வேற தேவன்லாம் இல்லை. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? நானே தேவன்னா அந்த சர்வ வல்லமைக்குள்ளே தேவன் அவர் தான், வேற யாரும் இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவரை பத்தி பார்க்கும்போது அவருடைய தேவத்தன்மையை சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருக்கு வல்லமை உள்ள தேவன்ங்கிற ஒரு தன்மை இருக்கு. சரிங்களா? இதே தேவதூதர்களுக்கு பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையை உடையவர்கள் எல்லாம் என்ன சொல்றாரு? தேவர்கள் சொல்றாரு. இது மாதிரி பல தேவர்கள் வல்லமை உள்ள தேவர்கள்லாம் இருக்கலாம். அதுல பிரதான வல்லமை உள்ள தேவன்னாக்க நம்முடைய ஆண்டவர். ஆனா சர்வ வல்லமை உள்ள எல் சடாய் அப்படிங்கிற அந்த வல்லமைக்குரிய ஒரே தேவன் யாருன்னா இருக்கிற வேற யாருமே இல்லை. இது எப்ப இது சர்வ வல்லமைக்குரிய அந்த தேவத்தன்மை எப்ப சொல்றாருன்னா, இதோ உபாகமத்துல சொல்றாரு. சரிங்களா? அனாதியிலிருந்து சரி, படைக்கப்பட்ட பிறகும் சரி, எல்லா படைப்பும் படைத்து முடித்த பிறகும் சரி, இந்த உபாகமத்தில் என்ன சொல்றாரு? நானே தேவன், என்னோடு எனக்கு நிகராக வேற எந்த இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. சரிங்களா? 1 தீமோத்தி 1:17 படிக்கலாம். 1 தீமோத்தி 1:17. அதே மாதிரி உபாகமம் 32:40 படிக்கலாம். பக்கம் 286, 1 தீமோத்தேயு 1:17, வசனம் 17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய், நாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. சதா காலங்களிலும், ஆதி முதல் அந்த வரை இல்லை, சதா காலத்துக்கும் ஒருவராய் ஞானம் உள்ள, அந்த ஞானத்துக்கு ஈடு யாருமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அந்த நாளையும் நாளிகையாவது குமாரனும் அறியாருங்கிறார். ஒரு சில ஞானம் அவருக்கு அறியப்படாம இருக்கு. ஆனா எல்லா ஞானத்துக்கும் ஒரே ஞானவாணியாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தன்மைக்குரிய, எல்லாற்றையும் அறிந்த, எல்லாவற்றையும் புரிந்த, எல்லாவற்றையும் செயலாக்கக்கூடிய அந்த தன்மைக்குரிய ஒரு தேவன், நித்தியத்திற்கும் சாகாமை உள்ள, நித்தியமும் சாகாமையும் என்றென்றைக்கும் சாகா தன்மையில உள்ள ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் யார் தான்? பிதாவாகிய தேவன். உபாகமம் 32:40 படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 32:40. பக்கம் 266, உபாகமம் அதிகாரம் 32, வசனம் 40. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். பாருங்க, நான் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். அதான் சாகா தன்மையில், அழியா தன்மையில் இருக்கக்கூடிய, அழியா ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை பெற்றிருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு தன்மைக்குரியவர் நம்முடைய ஆண்டவர். இதோ மரித்தேன், இதோ சதா காலத்துக்கும் உயிரோடு இருக்கிற அந்த தன்மைக்கு வந்தவர். சரிங்களா? ஆனா பிதாவாகிய தேவன் என்னங்க? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை உடையவர். என்னம்மா? சரிங்களா? அதனாலதான்
எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒருத்தரை பேசணும்னா அது யாரை குறிக்கும்னா பிதாவாகிய தேவன். சரிங்களா? அது கூட ஒரு வசனம் இருக்கு. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 13 படிங்க. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 13. எல்லோரையும் ஜீவனோடு இருக்க செய்கிற பிதாவினுடைய சன்னிதானத்திலும் அப்படின்னு வரும். பக்கம் 290 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 வசனம் 13. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைகொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் யாருங்க? அதாவது 144,000 பேர், முற்பிதாக்கள், இஸ்ரேல் ஜனங்கள், திரள் கூட்டம், உலக ஜனம், இன்க்ளூடிங் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் யாருங்க? அப்படிப்பட்ட தன்மைக்குரியவர். சரிங்களா? ஆனா நித்திய ஜீவனுக்கான கேரண்டி யார்கிட்ட தான் இருக்கு? இப்ப அந்த கேரண்டியை யார்கிட்ட கொடுத்துட்டா? பிதாவாகிய தேவன். நீங்க அவரை விசுவாசிங்கப்பா, அவர் மூலம் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். யோவான் 3:16 கிளியரா சொல்லிட்டார், என் குமாரனை நீங்க விசுவாசிங்க நித்திய ஜீவன். சரிங்களா? ஆனா எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய தன்மைக்குரியவர் யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். கொலோசியர் 1 அதிகாரம் 14 முதல் 15. பக்கம் 275 கொலோசியர் அதிகாரம் 1 வசனம் 15. அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்திர பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சரிங்களா? ஆனா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லிட்டார்? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன், எல்லா படைப்புக்கும் தலைச்சம் பிள்ளை அப்படிங்க சொல்லப்படுது. யார? சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன், ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. த ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிறப்பு, முதல் படைப்பு, எல்லா படைப்புக்கும் முதல்ல படைக்கப்பட்ட அந்த தன்மைக்குரியவர் யாருன்னா காணக்கூடாத தேவனுடைய, அதரிசனமான தேவனுடைய காணக்கூடிய தன்மையில படைக்கப்பட்ட ஒரு தெய்வத்தன்மையுடைய நம்முடைய ஆண்டவரை சொல்லப்படுது. அதனாலதான் அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னு படிங்க. நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்துக்குள்ளாக தான் சகலமும், மற்றது எல்லாமே பிதாவாகிய தேவன் யாரை வச்சுதான் படைச்சாருங்க? கிறிஸ்துவை வைத்துதான். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, வானம் பூமி, பூமியில கீழே உள்ளது எல்லாத்துலயும் எல்லாம் அந்த கர்த்தத்துவங்கள் மேன்மையாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாருங்க? இவரே அதிகாரியாக அவர் மூலமாக படைக்கப்பட்டு அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்காங்க. நல்ல கவனிங்க, படைக்கப்பட்டதெல்லாம் அவருக்காக, அவர் மூலமாய், அவருக்காகவும் அவர் மூலமாகவும் அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதாவது என்னுடைய சொத்தெல்லாம் இப்ப யாருக்குங்க? என் பிள்ளைக்கு. எல்லா உரிமையும் அவனுக்கு தான். அப்படிங்கிற அந்த தன்மைக்குரிய விஷயத்துல எல்லா அதிகாரத்தையுமே பிதா யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? குமாரத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து 18 வரைக்கும் பாருங்க. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். சரிங்களா? அவர் எல்லாவற்றுக்கும், அவருக்குள்ளாதான் எல்லாமே நிலை நிற்குது. ஒவ்வொரு விஷயமும் அசைறதெல்லாம் யாருனாலதான் அசையும்? கிறிஸ்துவனாலதான். சரி, தொடர்ந்து வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து முதல், ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெத். அப்ப இந்த மரணத்திலிருந்து முதல் பிறப்பா போகக்கூடிய தன்மையில ஒரு புது சிருஷ்டின்னு பாக்குறோம் இல்லையா? இதுதான் புது சிருஷ்டி. மாமிசத்தில் மரித்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த நிலைமைக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மரித்தோரிலிருந்து முதல் பிறந்த ஒரு சிருஷ்டி. அப்ப எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக இந்த புது சிருஷ்டி கான்செப்ட்ல நம்மளுக்கு 144,000 பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? புது சிருஷ்டிங்கிறது ஒரு படைப்பு ஆறாம் நாள்லயே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 7ஆம் நாளுக்குரிய ஒரு விஷயத்துல நாம் புது சிருஷ்டியா படைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். படைப்பே முடிஞ்சிருச்சு, ஆனா புது சிருஷ்டின்னு ஒண்ணு படைக்கப்பட்டு இருக்கு. அதுதான் என்னன்னா
தேவனுக்கு நிகரான ஒரு படைப்பு. நல்லா புரிஞ்சுங்க. மனுஷனை படைச்சாச்சு, தேவதூதர்களை படைச்சாச்சு, பிரதான தூதர்களை படைச்சாச்சு, மிருகங்களை படைச்சாச்சு, சூரிய சந்திரன் எல்லாத்தையும் படைச்சாச்சு. ஒரு புது படைப்பு ஒன்று பெண்டிங்ல இருக்கு. அந்த புது படைப்பை தேவன் 7ஆம் நாள்ல ஓய்ந்து இருந்துட்டு மனுஷகுமாரனை ஓய்வு நாளுக்கு அதிகாரி ஆகிட்டு இந்த மனுஷகுமாரன் கையில பொறுப்பை கொடுத்து நீ தான்ப்பா அந்த புது சிருஷ்டிக்கெல்லாம் தலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது சிருஷ்டியினுடைய முதல் புது சிருஷ்டி யாருங்க? மரித்தோர்லேருந்து எழுந்த முதல் அந்த புது சிருஷ்டி யாரு? மாமிசத்தில் மரித்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட முதல் ஆள் யாருங்க? இப்ப விதவையின் மகன் எந்திரிச்சான். அவன் மாமிசத்தில் எந்திரிச்சானா ஆவியில் எந்திரிச்சான்? புரியுதுங்களா? ஆனா கிறிஸ்து மாமிசத்துல மரிச்ச இந்த புது சிருஷ்டியா ஆவிக்குள்ள எந்திரிச்ச முதல் புது சிருஷ்டி. மிச்சம் இருக்கிற 1,44,000 பேரும் அந்த வாய்ப்புல இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அதான் இங்க சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெத். அப்ப அந்த முதல் சிருஷ்டிக்குரிய, அதாவது சரி மன்னிக்கும், புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல தலை யாரு? அப்ப சரீரம் 1,44,000 பேர். அதுல கூட ஃபர்ஸ்ட் ஆக்கிட்டார். அந்த புது சிருஷ்டியினுடைய கான்செப்ட்ல கிறிஸ்து என்ன ஆக்கிட்டாரு? முதல் சிருஷ்டி, சாரி புது சிருஷ்டிக்குரிய தலையாக வச்சிட்டாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா? ஆகவே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அங்கே செயல்பட வச்சார். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை வைத்து வானத்தில் உள்ள விழுந்து போன தூதர்கள் சாத்தான், அந்த மாதிரி குரூப் ஒன்று பூமியில மனுக்குலம் முழுவதும் தங்கள் அதுக்கெல்லாவற்றையும் சீர்பொருந்தி கொண்டாடுவதற்கு கிறிஸ்துவை வச்சுதான் எல்லாத்தையும் சரி பண்றான். அதனாலதான் மத்தியஸ்தர் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஒப்புரவாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மைக்குரிய ஒரு மிக முக்கியமான ஊழியத்திற்குரியவராக அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அத பிதாவாகிய தேவனை புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவினுடைய தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு வந்தோம்னா அவர் யாருங்கிறது புரிஞ்சிடும். புரியுதுங்களா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பானவர்கள் எவரும் இல்லையே அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்ப பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வானத்திலேயும் சரி கீழே பூமியிலும் யாருமே பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பானவர்கள் இல்லையே. ஏசாயா 46:5. யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாய் இருக்கும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? சரிங்களா? அப்ப தேவனுடைய சாயல் கிறிஸ்து, கிறிஸ்துவனுடைய சாயல் தேவன் சொல்லி அப்படி ஒப்பிட முடியுமா? அப்படின்னா புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக தான் அவர் கிறிஸ்து என்னது மகிமையின் சொரூபியாக சுவிசேஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 4:4 சொல்லப்படுது. படிங்க. 2 கொரிந்தியர் 4:4. அதே மாதிரி 1 ராஜாக்கள் 8:30. இதை படிச்சுட்டு அதை படிக்கலாம். பரலோகத்திலே நீர் வாசமா இருக்கிறீன்னு சொல்றாரா? பிதாவாகிய தேவன் எங்க வாசம் இருக்கிறார்னா பிதாவாகிய தேவன் பரலோகத்துல. சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட தன்மைக்குரியவரை பூமியில அவருடைய சாயலை பார்ப்பதற்கு கிறிஸ்துவானவர் மாமிசத்துல வெளிப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். சரிங்களா? அந்த வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையின் சுவிசேஷம், இந்த சத்தியத்திற்குள்ளாக அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த மறைபொருளா இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்துக்குள்ளாக யாரை அறிந்து கொள்ள முடியும்? அவர் வெளிப்படுத்த வந்த கிறிஸ்துவால தான் வெளிப்படுத்த முடியும். அந்த மகிமையான அந்த சுவிசேஷத்தின் சத்திய ஒளியில தான் அவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 8 வசனம் 1. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளையும் நாற்சந்திகளையும் இருக்கிறது. அப்ப இந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் உள்ள ஒரு கேரக்டராக இந்த இடத்துல சொல்லப்படுது. சரிங்களா? இது யார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 படிக்கலாம்.
227 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 1:30-31 1:30 1:30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருந்தபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அப்ப ஞானமும் தேவனில் கிறிஸ்து நம்மளுக்கு என்னவா இருக்கிறார்? ஞானம். சரிங்களா? இதுதான் 1 கொரிந்தியர் 10:4 கூட அந்த கல்மலையாக ஞான கல்மலை கிறிஸ்துவே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டிலலாம் அவர் ஞான கல்மலையாக கிறிஸ்துவாக. அப்போ அந்த ஞானங்கிற ஒரு கேரக்டரை பார்த்தோம். ஞானம் கூப்பிடுகிறது, ஞானம் அழைக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஞானம் யாரை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு தனித்துவமுள்ள ஒரு கேரக்டராக பார்க்க போகும்போது அவர் ஆதியிலே அந்த படைப்பின் ஆதியாக இது பண்ணும்போது தனித்துவமுள்ள ஒரு கேரக்டராக படைத்தது யாருன்னா ஞானம் என்கிற நம்மளுக்கு கிறிஸ்துவ. அவர் தான் முதல் படைப்பாக பிதாவாகிய தேவனுடைய படைப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை 20வது வசனத்திலேருந்து பண்ணுங்க. நீதிமொழிகள் 8:22 படிக்கலாம். நம்ம 1 படித்தோம். ஞானம் கூப்பிடுகிறதுலாம் படித்தோம் இல்லையா? அந்த ஞானம் தன்னையே குறித்து அங்கே சாட்சி கொடுக்குற ஒரு விஷயம் தான் 22லேருந்து வரும். படிங்க. பாருங்க, கர்த்தர் யெகோவா என்ன பண்ணியிருந்தாரா? பாருங்க, தன் வழியின் ஆதி ஆரம்பம் யாருன்னா என்னைய தான் வச்சிருந்தாரு. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இந்த அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேக்க மொழியில கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் இந்த ஞானம் என்கிற நம்முடைய கல்மலையாகிய ஆண்டவரை அப்பயே அபிஷேகம் பண்ணார். சரிங்களா? அதை தான் இங்க சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிங்க. அப்ப பிதாவாகிய தேவன் ஒருவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர் ஆதியிலிருந்தே அபிஷேகம் செஞ்சிருக்கிறார் ஒருத்தர. அவர் யார்? அவரு அந்த கிறிஸ்து ஞானம். தொடர்ந்து வாசிங்க. நான் ஜனனமானேன், நான் உருவாக்கப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்றார். நான் உருவாக்கப்பட்டேன், ஜெனிப்பிக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். ஐ brought forth, நான் கொண்டு வரப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. நான் வானம் படைக்கலைன்னா வானம்னா என்னது? வானம்னா என்னது? நட்சத்திரம், சூரியன், சந்திரன். அது மட்டும்னா பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதை தாண்டி தேவதூதர்கள், பிரதான தூதர்கள் எல்லாரையும் படைச்சார் இல்லையா? அப்பையிலேயே அவர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? அவரோட கூட இருக்கிறார். அப்ப அவருடைய இருப்பை பத்தி கேட்டோம்னா எங்க இருக்குதுங்க? ஆதியிலிருந்து, படைப்பின் ஆதியிலிருந்தே அவர் இருக்கிறார். யாரோட இருக்கிறார்? பிதாவாகிய தேவனோடு இருக்கிறார். படிங்க தொடர்ந்து. அவர் சமுத்திர விசாலத்தை கட்டளையிடும், உயரத்தின் மேகங்களை சாதித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைப்பிடும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு நீராடும்படிக்கு அதற்கு எல்லையை கட்டிட்டு பூமியின் அஸ்திவாரத்தை நிலைப்படுத்துகிறோம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருக்கிறேன். பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கும்போது அவருடைய மடியினுடைய செல்ல பிள்ளைன்னு சொன்னார். பாத்தீங்களா? யோவான் 1:18 அப்பையிலேருந்து செல்ல பிள்ளை தாங்க. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் கனிகொண்டேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடைய மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழியை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஓகேங்களா? அப்ப 31 படிச்சீங்களோ? ஓகே. அப்ப பாருங்க, இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கேரக்டரா, ஒரு ஜீவத்துவம் உள்ள தன்மையா செயல்படும் போது அங்கே தனித்துவம் உள்ள ஒரு ஜீவியாக தேவத்தன்மையில், அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த ஆதிங்கிறதே கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துவானவர் என்னவா இருக்கிறார்? ஞானமாக அங்கே இருந்திருக்கிறார். அந்த வார்த்தை, அந்த ஞானமானது வார்த்தையாக வெளியே வந்து அது செயல்படும் பொழுது அந்த வார்த்தை ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய கிரியேஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? செயலாக்கத்தை பண்ணி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் தேவனோடு இருந்தார்.
அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், அவர் தேவத்தன்மையோடும் இருந்தார். அந்த தேவத்தன்மையில தான் எல்லாம் அவருக்குள்ளும் அவராலும் படைக்கப்பட்டது. அப்ப அங்கிருந்து அவருடைய இது இருக்கு. ஆனா இவரை வச்சுதான் யாரை புரிஞ்சு கொள்ளணும்னா, அப்ப ஆதியில இவரோட அவர் இருந்தார்னா அதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில தான் நம்ம பிதாவாகிய தேவனை கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிற ஒரு தன்மை இருக்க ஒழிஞ்சு, அவரை வெளிப்படுத்தினவர் யார் தான்? நம்முடைய கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம கொலேசியர்ல நம்ம படிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அவர் என்னது, இந்த இந்த புது சிருஷ்டிக்கு தலை யாருன்னா 1,44,000 + 1, அவர் மொத்தம் 1,44,001. அந்த தெய்வீக தன்மைக்குரிய அந்த சாகாமைக்குரிய அந்த தன்மையில போய் சேர்ந்தது யாருன்னா முதல்ல இப்ப கிறிஸ்து. அதுக்கப்புறம் இந்த 1,44,000 பேர் புது சிருஷ்டியா போவாங்க. அப்ப இந்த முழு படைப்புல ஒரே ஒரு படைப்பு மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அது என்ன மாதிரி படைப்புனா, கணத்துக்கும் மகிமைக்கும் சாகா தன்மைக்கும் ஒரு படைப்பு உருவாகிட்டு இருக்கு. ஒன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு இங்க பரலோகத்துக்கு திவ்ய தன்மையில. இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படைப்பு முடிஞ்சிருச்சுன்னா, எந்த படைப்பு, இந்த புது சிருஷ்டிங்கிற படைப்பு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மற்ற படைப்புகளுக்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுதலுக்குரிய ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆகவேதான் சபையினுடைய நிறைவுக்கு அப்புறம் தான் யாருக்கு வாய்ப்புனா, உலக ஜனங்களுக்கோ முற்பிதாக்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் திரள் கூட்டத்துக்கோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பிலிப்பியர் எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பக்கம் 298, எபிரேயர் அதிகாரம் 1 வசனம் 1-2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரமாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். பார்த்தீங்களா? அப்போ உலகம் உண்டாகிறதெல்லாம் யார் மூலமா தான் உண்டாகிறது? ஆதி முதல் உள்ள உலகத்திலையும் சரி, இவர் மூலமும் இவருக்குள்ளும் எல்லாவற்றையும் செயல்படுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினார்னா, அந்த தீர்க்கதரிசிகளுக்கே வந்து தரிசனமாய் பேசினது யார் தான்? மிகாயேல் தான். கடைசியாக வந்து நம்முடைய ஆண்டவர் சீசர்கள் மூலமா பேசினார். வெளிப்படுத்தின விசேஷத்தையும் பேசினது யார் தான்? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கிறிஸ்து பெற்று, கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒரு தூதன் பெற்று, தூதனானவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு கொடுத்து இப்ப நம்ம கையிலையும் வந்துருச்சு. அப்ப அதையுமே பிதாவின் இடத்திலிருந்து பெற்று கொண்டு கொடுத்தது யார் தான்? கிறிஸ்து தான். அப்ப எல்லாவற்றையும் கடைசி வரை பேசி முடிச்சது யாருன்னா நம்முடைய கிறிஸ்து தான். சரிங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-லிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கணும். பக்கம் 271, பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 5-இருந்து. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்க, தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுடைய இமேஜ் ஆஃப் சாயலாய் இருந்தும், அந்த தன்மைக்கு நிகரான அந்த சாயலாய் பூமிக்குரியதுல வந்து தரிசனம் பண்ணார் இல்லையா? அப்ப அப்படி ஒரு தன்மையா இருந்தும் அவர் தேவனுக்கு என்னது, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சோம், எனக்கு சமமானவர் யாரு இல்லைன்னா சர்வ வல்லமைக்கு யாருக்கு சமம் இல்லை. ஆனா தேவத்தன்மையில இருக்கிறார் இல்லையா? தேவனுடைய ஒரு சில கேரக்டர்ல இவர் இருக்கிறார் இல்லையா? அதுல வந்து எனக்கு தேவன் மாதிரி அந்த தன்மை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அவருக்கு ஈக்குவலான ஆள் அப்படின்லாம் அவர் என்ன பண்ணிடல, எண்ணவில்லை. ஆனா சாத்தான் என்ன பண்ணான்? எண்ணினான். என்ன பண்ணான்? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அந்த அந்த சிங்காசனத்தில் போய் நான் வீட்டிருப்பேன் அப்படிலாம் என்ன ஆரம்பிச்சான். அதெல்லாம் இவர் என்ன பண்ணல, என்னல. சரிங்களா? ஆனா அவருடைய செல்ல பிள்ளையாக மடியில இருந்தார். ஆனா அவருக்கு சமமாக உட்கார்ந்தாரான்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே உட்காரல. சரிங்களா? ஆனா அவர் மரித்து உயிர்த்த பிறகு பிதாவாகிய தேவனே அவருடைய வலது பாகத்துல உட்கார வச்சார். அப்பதாங்க உட்கார வச்சார். அதுக்கு முன்னாடி அவர் செல்ல பிள்ளையாக மடியில தான் இருந்தார். ஒழிஞ்சு கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி ராஜாவாக வலது பாரசத்துல உட்கார வச்சது யாரு? தன்னை தாழ்த்துகிறவன உயர்த்துறவர். தன்னையே உயர்த்த நினைச்சா போட்டு கீழே போட்டு அடிச்சிருவார். அப்ப பிதாவாகிய தேவனுடைய தன்மைக்கு எல்லாம் நிகரா இருந்தும் அவர் அதை தனக்கென்று உரிய உரிமை என்று எண்ணாமல் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் என்ன பண்ணாராம் பாருங்க. ஆதியில அந்த தேவத்தன்மையில இருந்தார் இல்லையா? பிதாவுக்கு ஒத்த அந்த தன்மைக்குரிய ஒரு விஷயம் வந்து சாயல்ல தான் ஒத்தா இருந்தார், வந்து அந்த திவ்ய தன்மையில இல்லை. ஏன்னா திவ்ய தன்மைங்கிறது சாவாமைங்கிற தன்மையில இருந்தாரா? இல்ல. கணத்துல இருந்தாரா? மகிமையில இருந்தாரா? பிதாவுக்கு நிகரா இல்ல. ஆனா
பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டார்னா, இப்படி எல்லாம் இல்லாத ஒருத்தரை கனமகிமை சாகாமைக்கு தனக்கு நிகரான தன்மையில உயர்த்தி வளர்ந்து வருஷத்துல அமர வச்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவருக்கு நிகரா உட்கார வச்சதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்றாங்க. பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளுக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் தெரியும். அவர் ஆதியிலிருந்தே வல்லமை உள்ள தேவன் தான், இடையிலெல்லாம் இல்லை. படைக்கப்பட்ட நாளில இருந்து அவர் வல்லவர் தான். அவரால் செய்ய முடியாதது எதுவும் இருந்துச்சா? பிதாவுக்கு நிகராக செய்ய முடியாத எதுவும் இருந்துச்சா? எல்லாத்தையும் செய்ய வல்லவராக தான் இருந்தார். ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவனா இருந்தாரா? இல்லை. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்றேன், சர்வ வல்லமை உள்ள நிலைமைக்கு தனக்கு நிகராக உட்கார வச்சிட்டாருங்க. இப்ப பிதாவாகிய தேவனுக்கு நிகரான சர்வ வல்லமைக்குரிய தன்மையில யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இது அவர் ஒரு காலத்துல சொன்னார், எனக்கு நிகரானவன் யாரும் இல்லைன்ட்டார் பிதா. ஆனா இப்ப தேவனே என்ன பண்ணிட்டார்னா, தனக்கு நிகராய் தன்னுடைய வலது பார்சத்தின் அமரக்கூடிய ராஜாவாக. அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஜீரணிக்க முடியாத விஷயம். தேவன் இதை கூட விட்டு கொடுப்பாரா? தன்னுடைய சிங்காசனத்துக்கு நிகராக சர்வ வல்லமை. இதுக்கு ஒரு வசனம் இருக்கு, நான் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை படிச்சு பாருங்க. 7-8. அஞ்சிலிருந்து படிங்க, 5-8 வரை. வெளிப்படுத்தல் அதிகாரம் 1 வசனம் 5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோருக்கு முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவி நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடைய வருகிறார். இது என்னது? இதோ மேகங்களுடைய வர்றவர் யாரு? கிறிஸ்து. அதாவது நீண்ட ஆயுசுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தவராய் வருகிறார். ஓகேங்களா? படிங்க. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையை கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருமணம் பற்றுகிறார். இப்ப பாருங்க, அவர் 2ஆம் வருகையில மேகத்துல பிதாவினுடைய வலது பார்சத்துல அந்த மகிமை பொருந்தினவரா வரும் பொழுது, நானே ஆதியும் அந்தமும் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமைக்குரிய நிலைமையில உயர்த்தி வச்சிருக்கிறார். அவரா உயரலங்க, நீ உட்கார், நீ தான் உட்கார்ந்து, எனக்கு அந்த தகுதி உனக்கு தான் இருக்கணும். சர்வ வல்லமைக்குள்ள உயர்த்தி. அதாவது நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னா, என்னங்க அவர் சர்வ வல்லமையா உள்ள தேவனா? அந்த நிகரான தேவன் இல்ல. ஆனால் அதற்கு நிகராக யார் உயர்த்திட்டாங்க? சரிங்களா? அப்ப அந்த இது எதுக்குன்னா, பிதாவாகிய தேவனின் கிறிஸ்துவினுடைய காரியத்தில் அந்த தாழ்மையை, அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்ல வரோம். இது எப்போ உயர்த்தினார்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தேவ தூதனையும் பிரதான தூதனையும் தேவன் இப்படி உட்கார வைக்க முடியாது. அவருடைய குமாரனா இருந்தாலும் ஆவியில படைக்கப்பட்டார்ல, ஞான கல்மலையாக ஞானமாக, அவர் செல்ல பிள்ளையா மடியில தாங்க இருந்தார். நல்லா கவனிங்க. அப்போ உட்கார வைக்க வேண்டியதானே, ஏன் உட்கார வைக்கல? ஏன் உட்கார வைக்கவில்லை? சரி, பாடுபட்டு ரத்தம் சிந்தனாக்க ஜெயிக்கணும். நீ ப்ரூவ் பண்ணி காமிப்பா. நீங்க உட்கார்றதுக்கு ப்ரூவ் பண்ணு. இப்ப நம்மளுக்கு நம்ம ஜெயிச்சாதான் எங்க போக முடியும்? நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் அவனோ அவன். அப்ப நீ ஜெயிக்கலனாலும், நீ என் மயனா இருந்தாலும் இங்க உட்கார வைக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப அந்த தன்மைக்கு பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு தன்னுடைய நிகரான தன்மைக்கு தன்னை மகனை உட்கார வைக்கிறார் அப்படின்னா, தன்னை தாழ்த்தினதுனால. அதுதான் நம்ம பிலிப்பியர்ல பார்க்கிறோம். அவர் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து கீழே வந்ததுனால உயர்த்தினார். இல்லைனாக்கா அவ்வளவுலாம் உயர்த்த முடியாது. ஆக தேவ தூதர்களுக்கும் பிரதான தூதர்களுக்கும் தன்னுடைய குமாரனா இருந்தா கூட அந்த வாய்ப்புலாம் இல்லைங்க.
ஆனா என்ன சொன்னார் தெரியுங்களா? சங்கீதம் 8:4, மனுஷனையும் மனுஷகுமாரனையும் நீர் நினைக்கிறதற்கு எம்மாத்திரம், அவர்கள் புல் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆயினும் அவர்களை என்ன பண்ணாரா? கிரீடத்தினால் முடிசூட்டினாரா. ஃபர்ஸ்ட் முதல் ராஜா யார் தெரியுங்களா? முதல் ராஜா யாருன்னா ஆதாம் தான். அவருடைய படைப்புல முதல் ராஜா யாருன்னா ஆதாம் தான். ஆதாம் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் கொடுத்தார். சங்கீதம் 8:4 படிங்க. 674 சங்கீதம் 8:4. மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை மனுஷகுமாரன் மனுஷன்னா ஆதாம், மனுஷகுமாரன்னா கிறிஸ்து. அவர் நினைக்கிறதுக்கு மாத்திரம் மனுஷன் மாதிரி ஒரு அந்த தன்மையில இருக்கிறவங்க எல்லாம் அவர் நினைக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஒரு பொருட்டே இல்லை. எம்மாத்திரம் ஆயினும் படிங்க. எம்மாத்திரம் என்கிறேன், நீ அவனை தேவ தூதரையும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் தெய்வீக நீதி என்ன சொல்லுதுன்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் ராஜாவா வைக்க முடியும். தன்னுடைய செல்ல பிள்ளையா இருக்கலாம், நோ சான்ஸ். நீ மனுஷகுமாரனுக்குரிய தன்மையில போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கிரீடம். புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிங்க. அவருடைய படைப்புகளுக்கெல்லாம் அந்த ராஜாவாக முதல்ல யார ராஜா வச்சார் தெரியுங்களா? ஆதாம தான் வச்சார். அவர் ஃபெயிலியர், அவர் ஜீவனும் விட்டுட்டார். இப்ப ராஜா எங்கன்னா ராஜாவை எடுத்து போயிட்டார், அங்க ஆளுக இருக்கிறது முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து வாசிங்க. நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடு எல்லாவற்றையும், காற்று மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உங்களுடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு உயர்ந்துள்ளதாக இருக்கிறது. இந்த வசனத்தை அப்படியே எபிரேயர் 2:7 படிக்கும். இதே வசனத்தை சொல்லிட்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் எங்க உசத்தி இருக்கிறாருங்கிறது புரியவர். படிங்க. 2:7 மற்றும் 299 எபிரேயர் 2:7. அவனை தேவதூதரில் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு அதிகாரியாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய வாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினவர் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. பாருங்க, பிதாவாகிய தேவன் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படின்னா என்னதுங்க? தேவதூதர்கள், பிரதான தூதர்கள், மனுஷர்கள், கீழ நிலைமையில படைக்கப்பட்ட மிருகங்கள் எல்லாம் யாருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதுன்னா ஆதாமுக்கு. ஆனா ஆதாமே பாவம் செஞ்சு சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டதுனால இப்ப என்ன ஒரு மறுவாய்ப்புனா ஆதாமுக்குரிய தன்மையில மனுஷகுமாரன். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க, படிங்க. அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்ப்பட்டிருக்க காணும். ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதருக்கு சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. அதுதான் தேவதூதர் சங்கீதத்தில் படிச்சோம்ல, மனுஷனையும் மனுஷகுமாரன் நீ நினைக்கிறது இருக்க மாட்டோம் எம்மாத்திரம், அவன் தேவதூதரில் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தார். அதான் மனுஷகுமாரன். அப்படி ஆக்கப்பட்ட அவருக்கு தான் இப்ப மரணத்தை உத்தரித்ததுனால, செத்ததுனால என்ன பண்ணிட்டார் பாருங்க, படிங்க. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கனம் மகிமை சாகாமைக்குள்ளும் ராஜாவா நீ என்னுடைய வலது பாகத்துல உட்காருன்னு சொன்னது எப்பதான்? செத்து உயிர்த்த பிறகுதான். அதுக்கு முன்னாடி வரையும் இல்லை. அந்த பாயிண்ட்டுக்காக தான் பார்க்கிறோம். அப்ப இந்த சர்வ வல்லமைக்குரிய தன்மையில பிதாவாகிய தேவனே அந்த முழு வல்லமையும் நீ எடுத்து எல்லாத்துக்கும் அதிகாரம் பெற்றுட்டப்ப நீ தான். அதனாலதான் என்ன சொல்ற, அவர் மூலமா அவருக்கும் அவருக்காகவும் அது அவருக்காகவுங்கிற ஒரு விஷயம் எப்ப ப்ராசஸ் ஆகி முடியுதுன்னா அவர் மரித்து உயிர்க்கும் பொழுதுதான். அப்ப அந்த உயிர்த்தலை வைத்து இப்படி ஒரு சர்வ வல்லமைக்கு. அதனாலதான் மத்தேயு 28 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா 18-19 படிங்க. அவர் மரித்து உயிர்த்த பிறகு சொல்றாரு பாருங்க, படிங்க. 18 இருந்து படிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்ப சொல்றாரு? எல்லா அதிகாரமும் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் ராஜாவை வந்து உட்கார்ற அளவுக்கு எனக்கு தன்மை கிடைச்சிருக்கு. நான் ஜெயிச்சுட்டேன்.
அப்படிங்கும்போது சர்வ அதிகாரமும் பிதா என்கிட்ட இப்ப கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த சர்வ வல்லமைக்குரிய தகுதி இப்ப ஆண்டவருக்கு அது கிடைச்சிருச்சு. அப்ப கிடைச்சதுலதான் இவர் சர்வ வல்லமைக்குள்ள தன்மை. இதான் பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள். அப்ப சர்வ வல்லமை அப்படிங்கிற ஒரு தன்மை பிதாவுக்கே உரியத இப்படி தாழ்த்தி மனுஷீக தன்மையில இறங்குனதுனால, இவன் அந்த ஜீவனையும் கொடுத்ததுனால மனுஷனுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பிதாவுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இந்த சைட்ல உட்கார்ந்து இருக்கிறேங்க, அப்படி நான் மற்றவங்களை பக்கத்துல உட்கார வச்சிருவேனா? முடியுமா? அது முடியாது இல்ல. அந்த தன்மையை விட்டு கொடுக்கிற அளவுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அதுக்கு நிகரான நீ அந்த வாய்ப்புல ஜெயிச்சு வந்தீங்கன்னா உனக்கும் கொடுக்குறேன்ட்டார். இதான் பிலிப்பியர் 2 எத்தனாவது படிச்சப்போ 20 20 2ல 5 5 6 தொடர்ந்து வாசி. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி பொருளாக எண்ணாமல் தன்னை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, எல்லாம் அந்த தன்மையில இருந்தாலும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனா வந்தார். அதான் என்னது மனுஷகுமாரன். அப்படி மனுஷகுமாரனா வந்தவரை தான் தேவன் என்ன பண்ணணும்னா முடிசூட்ட முடியும். அவர் 30 வயதுல வந்து தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது தான் சொன்னார், இவரே என் நேசகுமாரன், இவருக்கு நான் பிரியமா இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பயாவது சொல்லியிருக்காரா? ஏன் சொல்லணும்? நான் சொல்றதை எதிர்பார்க்கறதெல்லாம் செய்து முடிக்கிற ஒரு நபர் இருக்கிறார்னா இவர் தான். இவர் செஞ்சு முடிக்கிறார், இவரே என் நேசகுமார். அன்னையிலேருந்து அபிஷேகம் ராஜாவாக மரிச்சால் நீ சாகாமைக்குள்ள உன்னை எழுப்புற. இப்போ உன்னை யார் கொண்டுறதுன்னு பார்ப்போம். உயர்த்தினார். எங்க உயர்த்தினார்? தனக்கு நிகரா. அதை தான் படிக்கணும். படிங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும், அதனால பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்ப அதுக்கு முன்னாடி உயர்த்தலையா? ஆமா, அதுக்கு முன்னாடி செல்ல பிள்ளை தான். புரியுதுங்களா? அப்ப அதனால இவர் இந்த அளவுக்கு தாக்கிட்டாரு, உயிர் கொடுக்குற அளவுக்குன்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி. படிங்க. வானத்தில் உள்ள தேவதூதர்கள், பிரதான தூதர்கள், எல்லாம் பூமியில உள்ளவர்கள், பூமிக்கு கீழே செத்திருக்கிறவங்க யாவரும் அந்த கர்த்தத்துவத்துக்கு, சர்வ வல்லமை உள்ள கர்த்தத்துவத்துக்கு அவரே நீ சர்வ வல்லமைக்குரிய தன்மையில சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு யார் பண்ணிட்டா? அப்ப கர்த்தத்துவத்துக்கு நிகராக அந்த யெகோவா தேவனுடைய நிகரான அந்த கர்த்தத்துவத்தின் நாமத்துக்கு நிகராக என்ன பண்ணிட்டாரா? அவரை பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு நிகராக. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் யாருமே இல்லை. ஆனாலும் இதே மனுக்குலத்திலேருந்து யாரை உயர்த்திட்டாருன்னு பாத்தீங்கன்னா, யார் உயர்த்தினார்னு பாத்தீங்கன்னா, புரியுதுங்களா? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் இவர் தான் அவர், அவர் தான் இவருங்கிற அந்த கான்செப்டே வராதுங்க, எப்பயுமே வராது. ஏசப்பாங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லக்கூடாது. யார் சொல்லலாம்னா உலக ஜனங்கள் சொல்லலாம். ஏன்னா அந்த உலக ஜனங்களை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் யாரு? கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக இருந்து, சபை 2ஆம் ஏவாளாக இருந்து உலகத்தை பெற்றெடுக்க போறாங்க. ஆனா நம்மளை என்ன சொல்லிட்டார்னா, பரிசுத்தம் செய்கிறவர்களும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவராலே உருவாயிருக்கிறோம். அதனாலே அவர் நம்மளை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. இப்ப நம்ம எபிரேயர்ல படிச்சோம் இல்லையா? 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் தொடர்ந்து வாசிங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். இந்த வசனத்தை படிக்கிறீங்க, அங்கே படிச்சிருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10, 9, 10, 11. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்கள் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் நமக்காகவும் நம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையை கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. அப்ப அந்த ஒரு வசனம் வந்துச்சா? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் 16. எப்படி பரிசுத்தம் செய்கிறவரும்
பரிசுத்த செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அதனாலே தொடர்ந்து வாசிங்க. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் பாருங்க. அதனால ஆண்டவர் நம்மள என்னன்னு சொல்றாரா? சகோதரர். ஏன்னா நமக்கு அப்பா யாருன்னா பிதாவாகிய யெகோவா தேவன். அவருக்கு அப்பா யாருக்கு? சரிங்களா? அப்ப நம்ம என்ன உறவுல வர கிறிஸ்துவுக்கு அவர் சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலையா? இப்ப நம்ம ஏசப்பான்னு சொன்னோம்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் பெற்றெடுக்கப்பட்ட உலக ஜனங்கள் தான் நம்முடைய கிறிஸ்துவ அப்பான்னு சொல்லலாம். ஆனா நம்ம அவரை என்ன தன்மைக்கு வந்துட்டோம்னா நமக்கு அப்பா தான் அவருக்கு அப்பா. பிதாவாகிய யெகோவா தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது முழு கிறிஸ்தவத்துக்கே இன்னும் தெளிவா தெரியாது. புரியுதுங்களா? அப்ப அந்த தன்மைக்குரிய அப்பா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும். பரிசுத்தம் செய்கிறவரை நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து நம்மளுடைய பாவத்துக்காக மரித்து நம்மளை சுத்திகரிக்கிறவர் யாரு? பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? நாம இருவரையும் ஒருவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புது சிருஷ்டிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கிறிஸ்து நம்மளை சகோதரர் என்று சொல்ல வைக்கப்படலை. யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும் நான் போறேன். அதனால அப்படி சொல்லி யோவான் 20:17. யோவான் அதிகாரம் 20 வசனம் 17 பக்கம் 158. இயேசு அவரை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். பாத்தீங்களா? அப்ப உயிர்த்தெழுந்து நான் போற பிதா கிட்ட அது உங்க பிதாவா வைத்தாரு. ஏன்னா நீங்களாம் புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல வந்துட்டீங்க. கனமகிமை சாகாமைக்குள்ள வர்றவங்க எனக்கு சகோதர தன்மையில வந்துடுவாங்க. இங்க பிதாவினால் நேரடியான படைப்பாக புது படைப்பாக அந்த வாய்ப்பை கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொல்ல வர. நம்ம வேணாம், எனக்கு அந்த புது படைப்புக்குரிய சபை வாய்ப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன தொடர்ந்துட்டு இருக்கலாம்னா ஏசப்பானே நம்ம தொடரலாம். அதை பற்றிலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்கும் 2ஆம் ஆதாமுக்கும் 2ஆம் ஏவாளும் பெற்றெடுக்க போற பிள்ளைகள் தான் இந்த உலக ஜனங்கள். சரிங்களா? அவங்க ஏசப்பான்னு சொல்லலாம். ஏன்னா வசனம் கூட என்ன சொல்லுதுன்னா அவனவன் தன் தன் வாயின் வார்த்தைகளினாலே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கப்படுவான். அப்ப நம்மளுடைய மனவாளன்கிற அந்த உரிமை எப்படி இருக்குது? ஏசப்பான்னு சொல்ற அந்த பிள்ளைகளுடைய தன்மை எப்படி இருக்கு? அப்ப பிள்ளைகளுக்குரிய அந்த ஒரு விஷயத்துல நித்திய ஜீவனுக்கான பாத்திரவான்கள் தான் வந்து சாகாமைக்குரிய பாத்திரவான்களாகணும்னா அந்த சாகாமைக்குரிய ஜீவன்ல பிதா ஒருவர் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவர் தான் யாரை உயர்த்தினவரா இருக்கிறார்? கிறிஸ்துவ. நம்மளையும் அதே மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தோம்னா கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் அமர்த்துகிறவராகவும் இருக்கிறாருங்கிற அப்படிப்பட்ட தன்மைக்குரிய ஒரு பிதாவாகிய தேவனை குறித்து நாம் புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஆகவே கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார்னா என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் போவான்னு சொன்னார். புரியுதுங்களா? மத்தேயு 7:21 சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அவருடைய சித்தத்தை செய்ய வந்தவர் யாருங்க இந்த பூமியில? கிறிஸ்து சுய சித்தத்தை செய்ய வந்தாரா? பிதாவின் சித்தத்தை செஞ்சவர். அப்ப அவர் விருப்பத்தை முழுவதுமாக செய்து முடித்தவர் கிறிஸ்து. அதே மாதிரி அவரை போலவே நாமும் செய்து முடிச்சோம்னா அங்கே போலாம். மத்தேயு 7:21 அப்படியே தொடர்ந்து படிச்சேன். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். நோ வேல்யூ. என் நாமத்தினால பேய ஓட்டினேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், இறந்தவரை உயிர்த்தல வச்சேன், உன்னை நான் அறியவில்லையும் பாரு. இதான் வசனம் இருக்கு. நீங்க வேணா படிச்சு பாருங்க. மத்தேயு 7:21 முதல் 23 வரையும் படிச்சு பாருங்க. அப்ப இந்த அற்புதம் அதிசயம்லாம் இன்னைக்கு சாத்தானுடைய கூட்டத்தில் நீங்க இந்த புலிசூனியம் பண்றவங்ககிட்ட போனாலும் நடக்கும், நாகூர் ஆண்டவர்கிட்ட போனாலும் கிடைக்கும், என்னது பழனிக்கிட்ட போனாலும் கிடைக்கும், திருப்பதிக்கு போனாலும் கிடைக்கும், வேளாங்கண்ணிக்கு போனாலும் கிடைக்கும். ஆனா விஷயம் புரிஞ்சுக்குங்க, தேவ சித்தம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கு தான் பரலோக வாய்ப்பு. படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 7:21. பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போக என்று
அவனுக்கு அப்ப சொல்லுகிறேன். இந்த அற்புத அதிசயம் பெரிய வர மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரலோக ராஜ்யத்துல எல்லாம் ஒரு பிளேஸ் இல்லைங்க. இந்த விஷயத்தின்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுறவங்க தேவன் யாருன்னு அறியாமலே நீங்க பரலோகம் போயிட முடியுமா? கிறிஸ்து யாருங்கிறத அறியாமலே நீங்க பரலோகம் போயிட முடியுமா? அப்ப இதெல்லாம் தெளிவா புரிந்திருக்க வேண்டியது நிர்பந்தம். யோவான் 3:37 படிக்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். புரியுதுங்களா? அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர் யாருங்க? பிதாவாகிய தேவனால் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் யாருங்க? கிறிஸ்து. படிக்கலாம் அந்த ஒரு வசனத்தை. யோவான் அதிகாரம் 3 வசனம் 34. தேவனாலே அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் அவருடைய ஆவியை கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் கொடுத்து அந்த சத்தியங்கள் எல்லாம் பேச வச்சிருக்கிறார். ஆதி முதலே அபிஷேகம் செய்யப்பட்டார் கிறிஸ்து. இந்த கன்னிமரியால் கருவிலே அவருடைய ஆவியினாலே கரு உருவாக்கப்பட்டார். 30 வயசுல ஞானஸ்தானம் நீதியை நிறைவேற்றும் போது பரிசுத்தாவி இறங்கி அங்கே நிரப்பப்பட்டு அங்கே ஊழியத்தை செஞ்சார். அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறார். சரிங்களா? அப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அதிலே 5:38 படிக்கலாம் பாருங்க. 5:38. அதிகாரம் 5 வசனம் 38. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறது இல்லை. அதுல 43, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தன் சுய நாமத்தினால் வந்து நான் நாமத்தினாலே வந்தால் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்ப இதுதான் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ வேற வேற விதமா கிறிஸ்துவ கொள்கையில பிதா குமார பரிசுத்தாவி 3 ஒண்ணுங்கிறாங்க. ஒரு சில குரூப் ஜெகோவா விட்னஸ்ல பிதாவுக்கு மட்டும் ஜெகோவா விட்னஸ் சொல்லிட்டு பிதாவை மட்டும் சாட்சி கொடுக்க, குமாரனுக்கு அந்த ஒரு இதெல்லாம் மகத்துவம்ல உயர்த்தப்பட்ட அந்த ஸ்தானத்தெல்லாம் அவங்க பேசுறது இல்லை. அப்ப இதே மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்லி ஜீசஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. பிதாவை பத்தியே எங்கேயுமே இது பண்றது இல்லை. அப்ப பல வகையான குழப்பங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமான தெளிவு வேதத்துல நம்மளுக்கு தெளிவா இருக்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துன்னு பேதுரு சொல்லும் போது அது தேவன் தான் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால யோவான் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு குருடன் கிட்ட சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறியா தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய குமாரன் ஒருவர் இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிச்சு தான் ஆகணும். அவரை பிதாவாகிய தேவனாக நம்ம பாவிப்பது முற்றிலும் தவறு. அவர் மரித்த பிறகு உயிர்த்தலை வச்சதே யார் தான்? பிதாதான். இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சு அவருக்கான ஸ்தானத்தை அங்கே கொடுக்கணும். இவருக்கான ஸ்தானத்தை யாரால் உயர்த்தப்பட்டார், யாரால் அந்த மகித்துவத்துக்குள்ளாக ஏறெடுக்கப்பட்டாருங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 9:35. யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 35, பக்கம் 141. அவனை அவர்கள் புறவே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். பாத்தீங்களா? அப்ப பாருங்க, தேவனுடைய குமாரன் ஒருத்தர் இருக்காருன்னு விசுவாசிக்கிறியா, உனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கிறார். அப்ப தேவனுடைய குமாரன் ஒருத்தர் இருக்கிறார். நீ சாதாரணமா நேத்து நம்மளுடைய வீட்டுல சகோதரி டி ராஜேந்தர் சொல்றாப்ல, தேவனுடைய குமாரன் தெரியுங்களா அப்படின்னு அவர் ஒரு யூடியூப்ல ஒரு இது பார்க்க, அவங்களுக்கு தெரிஞ்சது கூட இன்னைக்கு கிறிஸ்தவத்துல உலக ஜனத்தார் நிறைய பேர் பேசுறாங்க. அந்த விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு குருட்டாட்டமான ஒரு ஆவிக்குள்ள இருக்கிறோமோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் ஒன்லி ஜீசஸ் குரூப் இருக்கிறாங்க. எவ்வளவு வைத்தறிச்சலான விஷயம் பாருங்க. பிதா யாருன்னே தெரியாது. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பிதா யாருன்னே தெரியாத மாதிரி இவங்களும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் 2ஆம் வருகையின் காலத்துல, 1ஆம் வருகையின் காலத்துல அவங்க இருந்தாங்க, 2ஆம் வருகையின் காலத்துல இன்னைக்கு உலக கிறிஸ்தவமே இப்படி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவர் சுயமாக வரவில்லை. சரிங்களா? அவர் படிங்க. யோவான் 7:16 மற்றும் 28. யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இல்லாமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ. நான் சுயமாய்
பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அமைதி இல்லை. 28 படிங்க. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அப்ப அவரை இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு? அனுப்பி இருக்கிறார். சுயமா வரல, அதே நேரத்தில் நிர்பந்தப்படுத்தல. நமது காரியமாய் யார் போவாங்கும் போது அவர் நான் இருக்கிறேன்னு தான் வந்தார். சரிங்களா? அப்ப சுயமாங்கிறதுங்கிறதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம், கட்டாயப்படுத்தி அல்ல. சரிங்களா? அப்ப அவர் அனுப்புறதுக்கு விருப்பம் உள்ளவராக இருந்தால் அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சுயமாக வந்தார் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ல இருக்குது. மத்தேயு 11:25 நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தன்மை என்ன அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரா இருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவன், பரலோகத்திற்குரிய தேவனா இருக்கிறார், பரலோகத்துல வாசம் செய்கிறவரா இருக்கிறார். அவர் அங்கே இருந்து யாரை அனுப்பினாருங்க? பூமியில நம்முடைய ஆண்டவரை அனுப்பினார். யோவான் 14:28. யோவான் 14:28. யோவான் 14:28, பக்கம் 150. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னை அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். என் பிதா என்னிலும் பெரியவர். அதிலே 13:16 படிங்க. யோவான் 13:16. யோவான் 13:14. மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. அப்ப அனுப்பினவர் பெரியவர் தான். சரிங்களா? அனுப்பப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிதாவேறு குமாரன் மேருங்கிறதுல ரொம்ப தெளிவான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஒன்லி ஜீசஸ் கான்செப்ட்லாம் வராது, திருத்துவ கொள்கையும் இதுல வராது. சரிங்களா? ஆனால் தேவன் தனக்கு நிகராக உயர்த்தி இருக்கிறாருங்கிறது பிற்பாடு நடந்த ஒரு விஷயம். அவருக்கு நிகராக ஒரு தேவனுமே இல்லைன்னு சொன்ன பிறகு அந்த தன்மைக்கெல்லாம் யாருமே இருக்க முடியாது. அப்ப தன்னை தாழ்த்துகிறவர்களை இந்த அளவுக்கு உயர்த்துகிற அந்த தன்மை, அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த அதுல நம்மளுக்கு தேவன் நம்ம மேல எந்த அளவுக்கு இரக்கம் காமிக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப ஆண்டவர் இந்த பூமியில வந்திருக்கும் போது கூட ஒரு சில கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். எபிரேயர் 5:7 படிக்கிறோம். சரிங்களா? என்ன படிக்கிறோம்? அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் என்ன பண்றாருங்க? தன்னை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு பவர் உள்ளவர்கிட்ட என்ன பண்ணாராம்? படிங்க. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. சரிங்களா? அப்ப கேட்கப்பட்டு எதற்காக? அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாருங்க, அங்கேயும் ஒரு சில கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார். அப்ப மனுஷனா வந்திருக்கும் போது ஒரு சில கீழ்ப்படிதலுக்குள்ளாக போகும்பொழுதுதான் இவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்ன பண்றாரு? உயர்த்துறார். அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? பாருங்க, அப்போஸ்தலர் 3:15 மற்றும் அப்போஸ்தலர் 3:26 பிதா தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அவரா எதிர்த்தாருன்னா இல்ல, அவர் எழுப்பினவர் யாருங்க? சாகாமைக்குரிய தன்மையில எழுப்பினவர் யாருங்க? பிதாவாகிய தேவன். சரிங்களா? யோவான் 5:20 முதல் 23 நம்ம பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு கொடுக்கிற முழு அதிகாரமும் பிதாவுக்கு தான் இருக்குது. ஆனா அவர் அந்த அதிகாரத்தை முழுவதையும் யார்கிட்ட கொடுத்துட்டாருங்க? ஏன் கொடுத்தாரு? அதுக்கான தகுதியோட உட்கார்ந்துட்டாரு. அந்த வேலை செய்வதற்கான என் மகன் எல்லாவற்றிலும் தலை எடுத்துட்டாப்ல. இனி அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால நியாய தீர்ப்பு கொடுக்கும் முழு அதிகாரமும் யாருக்கு போயிடுச்சுங்க? இப்ப குமாரனுக்கு போயிடுச்சு. அதை தான் சொல்றாரு. சரிங்களா? யோவான் 5:20 முதல் 23 நியாய தீர்ப்பு பிதா ஒருவரே செய்யாமல் என்ன பண்ணிட்டாருங்க? அந்த அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்து
குமாரனை கனம் பண்றதுக்காக அப்படி கொடுத்தாராம். அந்த வசனம் அப்படி இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த கனத்துக்குரிய பாத்திரவானா தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அவரை கன மகிமை சாகாமைக்குரிய அந்த தன்மையில தனக்கு நிகராக சர்வ வல்லமைக்குரிய தன்மையில தன்னுடைய குமாரனை என்ன பண்ணியிருக்காருங்க? உயர்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவேதான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர் என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அந்த தன்மையை பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது யோவான் 6ஆம் அதிகாரம் 38 நம்ம வாசிக்கிறோம். படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 38. யோவான் அதிகாரம் 6 வசனம் 38 பக்கம் 134. என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதையே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாத்தீங்களா? அவர் சித்தத்துல யாருடைய சித்தத்தை? பிதாவினுடைய சித்தத்தை. அதே 44 46 படிச்சிடலாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை எதிர்த்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். 46 வரைக்கும் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். பாத்தீங்களா? பிதாவை கண்ட ஒரே ஒரு நபர் இருக்காருன்னா அவர் தான் அவர் தான் பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒரு தன்மைக்குரிய ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே புரிய வைக்கிறார். அப்ப நம்ம முதல்ல கிறிஸ்துவை முழுவதும் அறிய தான் யாரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்ப ஒரு லெவல் தாண்டி நம்ம கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஒப்பீடுகள் தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு என்னென்ன கேரக்டர்ல கிறிஸ்து இருந்தார், எப்படிலாம் உயர்த்தி இருக்கிறாருங்கிற தன்மையும் அதற்கு மேலானவர் நம்முடைய பிதாவாகிய யாவே தேவன்கிறத புரிய வைத்துக் கொண்டிருக்கார். அதனாலதான் அனுப்பினவர் அனுப்பப்பட்டவரை காட்டிலும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு கொள்கிறோம். சரிங்களா? ஆக பிதாவாகிய தேவன் தமக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கும் அந்த ஒரு பிதாவாக தேவனாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல எல்லாத்திலையுமே புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? யோவான் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனத்துல பார்க்கும்போது அங்கே அந்த சமாரிய ஸ்திரீ வந்து கேட்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது நாங்கள் இந்த சமாரியாவில் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் தேவன் என்னமோ ஜெருசலேமில் யூதாவில் தான் இருக்கிறதா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். பிதாவாகிய தேவனை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, ஏற்கனவே நம்ம எபிரேயர் 5:7 பார்க்குறோம். கீழ்ப்படிதல்னாலே அவர் அதை கட்டி கொண்டார்னு பார்க்குறோம். இங்கே படிக்கலாம் பாருங்க. யோவான் 4:21. யோவான் அதிகாரம் 4 வசனம் 21 பக்கம் 129. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். நாங்கள் யூதர்களாகிய நாங்கள் அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்கிறோம். அப்ப கிறிஸ்துவுமே யாரதான் தொழுது கொண்டிருக்கிறார்? புரியுதுங்களா? அப்ப இதுல எல்லாம் ஒரு தன்மை என்னங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். பிதாவுக்கும் குமாரனுக்குரிய தன்மைகள் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப திராட்சை செடி அந்த ஓமையில கூட, நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், கனி கொடுக்காதவர்களை நான் களைஞ்சு போட்டுருவேன், அதனால கனி கொடுங்க, அப்பதான் என்னோட ஒட்டி இருக்க முடியும். திராட்சை தோட்டக்காரர் யாரு? பாத்தீங்க வித்தியாசம் புரியுதா? திராட்சை செடி, அதன் கிளைகள், அதன் உரிமைக்காரர், எல்லாவற்றுக்கும் உரிமைக்காரர். புரியுதுங்களா? அப்ப அந்த தன்மையெல்லாம் அவர் ஒவ்வொரு ஓமையிலும் ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த தன்மையை, பிதாவினுடைய தன்மையை தெளிவான முறையில நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறார். அதுலயே யோவான் 15:16 என் நாமத்தினாலே பிதாவின் கேட்டுக்கொள்வது எதுவோ, அப்ப யார் நாமத்தினாலதான் நம்ம பிதாகிட்ட போகணும்னா, பிதாகிட்ட யாருமே போக முடியாது. நானே வழியும் சத்தியம் சொன்ன கிறிஸ்துவை அல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவரும் ஒரு காலம் போக முடியாது. அது ஜெபத்துல இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயத்துல இருந்தாலும் அவர் மூலமாக தான். யோவான் 16ஆம் அதிகாரம் 23 பிதாவை நான் படிங்க. யோவான் 16:23. யோவான் அதிகாரம் 16 வசனம் 23 பக்கம் 152. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வது இதுவோ, அதை அவர் உங்களுக்கு தருவார். எதா இருந்தாலும் யார் நாமத்தினால தான் இங்க டீல் பண்ண முடியும். அவர் எல்லாமே நம்ம போகவே முடியாது.
அப்ப இவர் இல்லைன்னாக்கி அப்புறம் இவரை வச்சுட்டு ஏன் நம்மளுக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் இருக்கிறான்னு பார்க்கிறோம். நம்மளுக்காக பரிந்து பேசுறதுக்கு மத்தியஸ்தருக்கு ஒருத்தர் வேணும், அவர் கிறிஸ்து தான். ஆக தேவத்தன்மைக்குரிய பிதாயன் என்றும் நம்மளுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற தன்மைக்குரியவர் யாருங்கிறதை நம்ம புரிந்து கொள்கிறோம். எபேசியர் 5:20 இயேசுவின் நாமத்தினால் பிதாவை சோதரும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பிதாவை சோதரிக்கிறதுனால யார் மூலமா தான் சோதரிக்கணும்? இயேசுவின் நாமத்தினால். கொலேசியர்லயும் இதே மாதிரி படிக்கிறோம். கொலேசியர் 3:17 படிக்கிறோம். எபேசியர் 3:14 முதல் 15 இதே மாதிரி வசனங்களை படிக்கிறோம். அது துதிக்கிறதா இருக்கலாம், ஜெபம் பண்றதா இருக்கலாம், மகிமைப்படுத்துறதா, எதா இருந்தாலும் நாம் யாருடைய நாமத்தினால தான் பிதா கிட்ட போக முடியும். அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் உடன்படிக்கையின் தூதனுமான, அவர் தான் நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கக்கூடிய ஒப்பந்தக்காரராக இருந்து இவ்வளவு காரியத்திற்கு மத்தியஸ்தராகவும் பரிந்து பேசுகிறவராகவும் இருந்து நம்மளை வழிநடத்துகிறவராக பார்க்கிறோம். சரிங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம 9 முதல் பல வசனங்களை நம்ம படிச்சோம். இப்போ அவர் தனக்கு பிதாவுக்கு நிகரானவராக இருந்தும் அவர் என்ன ஆயிட்டாருங்க? அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வசனத்தை படிச்சல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 படிச்சிருங்க. படிச்சிட்டோமா? படிச்சிட்டோம். ஓகே. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில பழைய ஏற்பாடு முழுவதிலுமே யெகோவாங்கிற நாமத்தினால பேசப்பட்டிருக்கு. அந்த நாமத்தினால தான் கிறிஸ்து இந்த பூமியில கர்த்தருடைய நாமத்தினால தான் வந்தார், பிதாவினுடைய நாமத்தினால தான் வந்தார். அப்ப அவர் 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 அவருக்கான அந்த செயல்கள்லாம் செஞ்சு அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கும் போது அவருக்கு நிகராக அந்த தன்மையில அவரை உயர்த்திட்டார். அப்படிங்கும்போது இந்த தேவத்தன்மை அப்படிங்கிறதுல ஏற்கனவே நம்ம சொன்ன பாயிண்ட திரும்ப ரிமைண்டர் கொடுக்குறோம். தேவனுடைய வார்த்தையை உடையவர்கள்லாம் தேவர்கள். அப்ப தேவ தூதர்களும் என்னதான் சொல்றாரு? தேவர்கள் சொல்றாரு. மோசையை ஆரோனுக்கு என்ன ஆக்கிட்டார்? தேவனாக்கினார். ஆரோனுக்கு மோசை என்ன ஆக்கினார்? ஆரோனுக்கு மோசை என்ன ஆக்கினார்? படிச்சிருக்கிறீங்களா? தேவனாக்கி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காரியத்துல சங்கீதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 82:6 நீங்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவனே நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்ப யோவான் 10ஆம் அதிகாரம் 34-35 தேவனுடைய வார்த்தையுடையவர்கள்லாம் தேவர்கள் சொல்லப்படுது. சரிங்களா? இப்ப அந்த வகையில தான் இன்னொரு இது கூட காமெடி. பிலிப்பியர் 3:19 வயிறு கூட ஒரு சில பேருக்கு தேவன், ஒரு சில பேருக்கு காசே தான் கடவுளப்பான்னு இருக்குது இல்லைங்களா? அப்ப அநேக தேவர்கள் இந்த பூமியிலையும் வானத்திலையும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அநேக தேவர்கள் இந்த பூமியிலையும் வானத்திலையும் இருக்கிறாங்க. நம்முடைய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக அனாதியா என்றென்றும் ராஜாவுக்குரிய தன்மையில இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்னன்னா, அவர் மரித்து உயிர்த்ததிலிருந்து ராஜாதி ராஜாக்குரிய தன்மையில சர்வ வல்லமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். வல்லமை உள்ள தேவனா தான் இருந்தார், மனுஷனா வந்தார். இப்ப என்ன இருக்கிறார்? சர்வ வல்லமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதனால சர்வ வல்லமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்னா பிதாவுக்கு நிகரான சர்வ வல்லமையாங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தேடும்போது அப்படி அல்ல. எல்லா அதிகாரத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப அந்த அதிகாரத்தை ஒப்பு கொடுத்த நிமித்தம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு நிகர் அல்லது கிறிஸ்துவுக்கு கீழேன்னு சொல்ல முடியுமா? தேவன் தான் அந்த தன்மைக்கு வந்துட்டார். புரியுதுங்களா? அதாவது ஏற்கனவே அவர் ஆதியில தேவத்தன்மையில தான் இருந்தார். ஆதியில வார்த்தையா இருக்கும்போது தேவத்தன்மையில இருந்தார்னு வசனம் கிளியரா படிக்கிறோம். அவர் தேவனோடு இருந்தார்னு படிக்கிறோம். படைப்பெல்லாம் அவர் மூலமா படைக்கப்பட்டதுன்னு பார்க்க. அந்த தேவத்தன்மைக்கும் மனுஷனாக வந்த பிறகு அவர் முடிசூட்டப்பட்ட அந்த தேவத்தன்மைக்கு வித்தியாசம் இருக்கு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அங்கே கொடுத்திருக்கிறார். அப்படின்னா தனக்கு மேலான நாமத்தை கொடுத்துட்டாரா? பிதாவாகிய தேவன் தனக்கு மேலான நாமத்தை கொடுத்துட்டாரா? புரியுதுங்களா? அந்த இதெல்லாம் டிஃபரெண்ட் புரிஞ்சுக்குங்க. பிதாவுக்கும் குமாரனுக்குமான வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில பேர் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார்னா தேவ தன்மையில் இருந்த ஆண்டவர் வார்த்தையா இருந்தவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார்னு வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல 1 தீமோத்தேயு 3:16 அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார்னு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சில மொழிபெயர்ப்புகள்ல தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார்னா பிதாவாகிய தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் சொல்லிட்டு திருத்துவ கொள்கை உடையவர்கள் என்ன பண்றாங்க? இவர் தான் அவருங்கிறத சொல்ல வருவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. சரிங்களா? ஆகவே அவர் தேவத்தன்மையில இருந்தாரு. பிதாவுக்குரிய அந்த தேவத்தன்மையில இருந்தார்னா இல்ல, அந்த தேவத்தன்மையில உள்ள நம்முடைய ஆண்டவர் மனுஷனாக வந்தார், மாமிசத்துல வந்தார்.
பிதாவாகிய தேவன் மாம்சத்துலலாம் வரல. அதை நம்ம தெளிவா புரிந்திருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சோம்னா தான் பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவுல நம்ம தெளிவுக்குள்ள வர முடியும். இப்ப பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து இப்ப படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் அதிகாரம் 1 வசனம் 4 பக்கம் 298. இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களில் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாலும் சொன்னது உண்டோ? ஓகே, இப்போ இந்த ஒரு கேள்விக்கான ஒரு விஷயம், ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆன்சர் கொடுக்குங்க. நம்முடைய ஆண்டவரை பிதாவாகிய தேவன் தேவதூதராக படைத்தாரா? இதுல ஆன்சர் இருக்கு, திரும்ப வேணா படிச்சுட்டு சொல்லுங்க. அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாலும் சொன்னது அவரை. அதாவது தேவ தூதர்களை அநேக இடத்துல அநேக வேலைக்காக அனுப்பினார், தேவ தூதர்களாக படைக்கப்பட்ட தேவ புத்திரர்களை. ஆனா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவ தூதனாக படைக்கல, ஒரே பேரான குமாரனாக தான் அவர் படைத்திருந்தார். ஓகேங்களா? அப்படி படைத்தவரை தேவ தூதர் ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொண்டார் வந்து அவர் தேவ தூதனாக படைக்கப்படவில்லை. அந்த பாயிண்டை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்கிறோம், உடன்படிக்கையின் தூதனமானவர்னு பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில எல்லாம் தூதனா இருந்தாருன்னு பார்க்கிறோம், மிகாயலா இருந்தாருன்னு பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, தன்னுடைய குமாரனை இந்த வேலைக்கு அனுப்பினார், தேவ தூது கொடுக்கிற வேலைக்கு அனுப்பினார். வந்து தேவ தூதனாக படைக்கவில்லை. அவர் மூலமாகவும் அவருக்குள்ளாகவும் எல்லாம் படைக்கப்பட்ட அந்த நிலைமையில தான் பார்க்கிறோம், முடிஞ்சு தேவதூதனாக படைக்கல. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தேவதூதர்களுக்கு எப்பயாச்சும் என்னுடைய நீ குமாரன், நான் உனக்கு அப்பான்னு எப்பயாச்சும் யார்ட்டையும் சொல்லியது உண்டானாச்சும் சொல்லல, யார்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆதியில் இருந்த அந்த ஆண்டவராகிய வார்த்தையானவர்கிட்ட தான் அதை சொல்லியிருக்கிறாருங்கிறது தெளிவா புரியுது. ஆற படிக்கலாம் பாருங்க. தன்னுடைய முதல் பேரானவர் யாரு? ஓகே, பாருங்க. அப்ப அவர் என்ன மகிமைக்குரிய பொசிஷன், மனுஷனா வரும்போதே ராஜாவாக்கிட்டாருங்க. அந்த ஞானஸ்தானம் எடுத்து வரும்போதே என்னதுங்க, இவர் என் நேசகுமாரன் சொல்லிட்டு அங்கே அறிக்கை பண்ணார்ல, அப்பயே ராஜாவாக்கிட்டார். அப்பயே அந்த கனமகிமை, அதான் வானம் பூமி, பூமி கீழே உள்ள யாவும் ராஜாவாக முடிச்சு விடப்பட்டாச்சு. யாரு? கிறிஸ்துவ. அன்னைக்கு ஆதாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை கிறிஸ்துவ முடிச்சு விட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அதனால எல்லாரும் அவருக்கு கீழே தான் செயல்படணுங்கிறத புரிய வைக்கிறார். தொடர்ந்து அப்ப தேவதூதர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்கிற அந்த சப்போர்ட்டிங் ஆவியா தான் செயல்பட வச்சிருக்காரு. அதை வந்து நீங்க 14 படிச்சிருக்கலாம். தேவதூதர்களையோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யும் ஆவிகளாக தான் வச்சார ஒழிஞ்சு மற்றபடி ஒண்ணு இல்லை. சரிங்களா? தொடர்ந்து இப்பதான் மெயின் பாயிண்ட்குள்ள வரும். 8வது வசனம் படிங்க. குமாரனை நோக்கி. யார் யாரை நோக்கி? பிதாவாகிய யாவே தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நோக்கி. படிங்க. தேவனே யாரை பார்த்து சொல்றாரு? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை, நீனும் தேவத்தன்மையில இருக்கிறப்பா தேவனே அப்படிங்கிற. அதுக்காக பிதாவாகிய தேவனுக்கு இவர் தேவனா? இது அப்படி இல்லைங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தையுடையவர்களே தேவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய குமாரன் அந்த தேவத்தன்மையில இருக்கிறதுனால தேவனே அப்படிங்கிறார். புரியுதுங்களா? படிங்க. நீ ராஜ்யம் பாரம் பண்ண போறது நித்தியத்துக்கும் பண்ண போறப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். பாருங்க, ஆதலால் தேவனே. இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுவாருன்னா, சங்கீதக்காரனுடைய வார்த்தை யார்? தாவீது. ஆதலால் தேவனே அப்படின்னு கிறிஸ்துவை பார்த்து சொல்லிவிட்டு, உம்முடைய தேவன் யாருது? கிறிஸ்துவனுடைய தேவன் யாருங்க? அதுதான் இங்க சொல்ற. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உண்மை. உம்முடைய தோழர்கள் தான் இந்த சபை வாய்ப்பில் உள்ள 144,000 பேரை பார்க்கிலும்
இன்னும் மகத்துவமுள்ள ராஜாதி ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாருப்பா அப்படிங்கிற தாவீது அங்கே தீர்க்க தரிசனமா சொல்றாரு. தொடர்ந்து சொல்லுங்க. சாப்பிடுதான். ஆமா ஆமா. அதாவது அவருக்கு நிகரா தன்னை சொல்றார். அப்ப அந்த ஒரு தன்மை அவரும் இந்த தேவத்தன்மைக்குரிய இதுல இருக்கிறேங்கிறத சொல்ல வர்றாரு. ஆதலால் தேவனே நீர் எனக்கு நிகராக சர்வ வல்லமைக்கு நான் உன்னை உயர்த்திட்டேன், அதனால தேவனே அப்படிங்கிற தன்மை இங்க சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அபிஷேகம் பண்ணினார் என்றும் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் குறித்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாரம்பரியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயும் அவர் சொன்னது உண்டா? பாத்தீங்களா இந்த இடத்துல 110 சங்கீதம் 1வது வசனம் கிளியரா, யாவே அதோனியாவை நோக்கி அப்படின்னு ஒரு அந்த வசனம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி உன்னுடைய சத்துருக்களை உனது பாதபடியாக்கி போடுமடையும் நீர் எனது வலது பார்சத்தில் அமர்த்து அந்த ராஜரீகம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது எப்பன்னா ஆக்சுவலா 2ஆம் வருகையில வரக்கூடிய அந்த தன்மையில முழு அதிகாரத்தோடு சர்வ வல்லமைக்குரிய அதிகாரத்தோடு கிறிஸ்து வந்து அந்த ஆட்சி பண்ணக்கூடிய அந்த தன்மையை இங்க சொல்லப்படுது. சரிங்களா? முழு பவரோட ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது முழு அதிகாரத்தோடு தானே வருவாரு. வரும்பொழுது அவர் என்ன பவரோட இருப்பாருங்கிறதுக்கான ஒரு தருணத்தை இங்க சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இதெல்லாமே என்ன தன்மைக்கான ஒரு விஷயத்துல பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயர்த்தி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய தன்மை என்ன நிலைமையில தான் இருக்குதுங்கிறத நம்ம தரகுறையா அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ அதே பவரோட அதே காரியத்தோட இப்போ பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா புரிந்து கொள்வதற்கான ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு இந்த நாளுக்கான கூடுகையை நம்ம வெகு சீக்கிரமா நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 இருந்து 28 வரை. அதிகாரம் 18 வசனம் 22 இருந்து பக்கம் 242. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவில் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே, அப்ப இது என்னன்னா 2ஆம் வருகையில அவருடைய இந்த 1,44,000 பேர் முதலாம் உயிர்த்தல்ல உயிர்ப்பிக்கப்பட்டு அவருக்கு நிகராய் அவருடைய ராஜ்யத்துல சிங்காசனத்துல போய் அதை கனமைக்கு மேல போய் ஜீவிக்க போறாங்க. இதுவரையும் அந்த ஃபியூச்சருக்கான காரியத்தை தீர்க்க தரிசனமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்ப 2ஆம் வருகையில வந்து சபை நிறைவடைந்த பிறகுதான் இந்த உலகத்துக்கு முடிவு. அதான் நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னா, அவர் வந்தாதான் சபை நிறைவடையும். சபை நிறைவடைந்து உயிர்த்தெழுந்து போன பிறகு இந்த உலகம் ஆகிய அக்கிரமம் நிறைந்த உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்படும். படிங்க. அப்பொழுது அவர் அதாவது சபை நிறைவடைந்த பிறகு 2ஆம் வருகையில வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. சரிங்களா? அதை பத்திலாம் 2ஆம் வருகையின் பாடத்துல அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன கான்செப்ட்ங்கிறத புரிந்து கொள்றதுக்காக அவர் 2ஆம் வருகையில ராஜாவாக பிதாவினுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த சபையை உயிர்த்தல வச்ச பிறகு என்ன பண்ணுவார்னா, எல்லா சத்துருக்களையும் தனது பாதபடியாக்கும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும். அப்ப 110ஆம் சங்கீதத்துல பார்த்தோம் இல்லையா, யாவே தேவன் யெகோவா தேவன் தன்னுடைய நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கப்படும் மட்டும் நீ வலது பார்சத்தில் அமர்ந்து முழு அதிகாரத்தோடு ஆட்சி பண்ணுங்க போது அந்த அதிகாரத்தோடு வரும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய சத்துருக்கள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டாடுறாரு. சரிங்களா? வந்துதான் கொண்டாடுவார். புரியுதுங்களா? அவர் முதல் வருகையில 2ஆம் வருகையில வந்த உடனே சபையை நிறைவடைய செய்வார், கூட்டிட்டு போவார்.
ரெண்டாவது, அந்த உலகத்துக்கு ஒரு முடிவு, இந்த அக்கிரமம் நிறைந்த அந்த உலகத்துக்கு முடிவு கொண்டாடுறதுக்கு சத்துருக்கள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுப்பார். தன்னுடைய பவர்ல என்ன பண்ணுவார்? தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுப்பார். சத்துருக்களை தனது பாதபடியாக்கும் வரைக்கும், என்னது, பாதத்துக்கு கீழ்ப்படுத்தும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சாத்தான்னு சொல்லல. அப்ப மரணம்னா இன்னைக்கு செத்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா மரணமே அவன் கூறி எங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தோத்து போயிடும். உயிரோட வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை, எல்லாருமே எந்திரிச்சு வந்துருவாங்க. அதுதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்ப எல்லாரையும் ஜெயிக்கிறதுங்கிறதுடைய கடைசி எதிரி யாருன்னா செத்தவங்களெல்லாம், பிரேத குழியில் உள்ள அனைவரையும் எழுப்புறது, எழுப்பி கொண்டாந்து தேவனுக்குள்ளாக அவங்களை வாழ வைப்பது. ஒரு கண்டிஷன். யாரு? இந்த முழு உலகத்தை, நம்மள இல்ல, முழு உலகம் இன்னைக்கு யார் தேவனை அறியாம இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் சரி பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதன் பின்பு முடிவு உண்டாகும். எதுக்கு முடிவு உண்டாகும்? இந்த உலகத்துக்கு. அப்பொழுது படிங்க. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனுக்கும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அப்ப ராஜ்யம் வரணும். ராஜ்யம் வரணும்னா கிறிஸ்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்து எல்லாவற்றையும் சரி பண்ணி தேவன் எதிர்பார்த்த அந்த ராஜ்யம் பல்கி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னது இன்னைக்கு வரையும் ஆண்டுகிட்டு இருக்காங்களா? இல்ல. எப்பதான் ஆட்சிக்குள்ள வரும்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து சபையை நிறைவு பண்ணி இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் சரி பண்ணி ராஜ்யம் பாருங்க. அப்பா நீங்க எதிர்பார்த்த ராஜ்யம் தான் இருக்கு பாருங்க, கொடுப்பாருங்க. பிதாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. யாரு? அந்த பாயிண்ட்டுக்குள்ள இப்ப வர வேணாம். அது சொல்றேன், அதுக்கு சொல்றேன். அதுல நாமும் கனமகிமை சாகாமைக்குள்ள போனோம்னா 1,44,000 பேர்ல ஒருத்தரா போனோம்னா அவரை பார்க்க முடியும். சரிங்களா? அது வேற கண்டிஷன். ஏன்னா நாம் அவர் இருக்கிற வண்ணமா இருந்தோமேனால் அவரை தரிசிக்கலாம். மாமிசத்துல இருந்தா தரிசிக்க, மணிக்குளம் அவரை தரிசிக்க முடியாது. ஆனா சபையாயிட்டீங்கன்னா, அவருடைய சரீரங்கம் ஆயிட்டீங்கன்னா, கிறிஸ்துவ பிதாவை கிறிஸ்து பார்க்கிறார் இல்லையா? அப்ப கிறிஸ்துவின் சரீரங்கமா இருந்தோம்னா நம்மளும் பார்க்கறது தானே. ஜாயின் பண்ணாதான் பார்க்க முடியும். அந்த கண்டிஷனோட அதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். சரி. அப்ப சகலமும் அவர் பாத படிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. 27. சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாலே ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. சகலத்தையும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுக்கப்பான்னு சொல்லிட்டாரு. இவர் 2ஆம் வருகையில வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து ஆண்டுக்குவார். ஆண்டுட்டு அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நான் நீ எதிர்பார்த்த ராஜ்யத்தை சரி பண்ணி கொடுத்துட்டேன்னு கொடுத்துருவார். அப்படி கொடுத்த பிறகு இந்த வசனம் சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தின, சகலத்தையும் அவருக்கு பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரு. யார் கீழ்ப்படுத்தினது? கிறிஸ்துல பாருங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழே எல்லாத்தையும் நீ கண்ட்ரோல் எடுத்துக்கன்னு கொடுத்துட்டார் இல்லையா? கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது, அப்ப பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் யாருக்கு கீழே கொண்டாந்துட்டாரு? கிறிஸ்து கொண்டாந்துட்டாருங்கிறது சொல்லி இருக்கும் பொழுது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன் அவருக்கு கீழே எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிட்டார் இல்லையா? கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது. அப்ப எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திட்டேங்கிறதுக்காக பிதாவாகிய தேவனுக்கு கீழே போய் கிறிஸ்து கீழே இருக்கிறன்னு அர்த்தமாகுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் எப்பயுமே கீழ்ப்படுத்தினவர் மேலதான். ஆனா எல்லாத்தையும் யாருக்கு கீழே கொண்டாந்து இருக்கிறார்? இதுதான் அதுல புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினா அவருக்கு கீழ்பட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்றாரு. புரியுதா புரியலீங்களா? புரிஞ்சுட்டு அந்த வசனம் எல்லாம் திரும்ப பார்ப்போமா? ஓகே. அடுத்த வசனத்தை படிங்க. சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்தில் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்துவதற்கு கீழ்ப்பட்டிருப்பார். ராஜ்யத்தை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்த பிறகும் அவர் கீழே இருந்துதான் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி செயல்படுத்துவார். எவ்வளவு கிளியரா அவரை பத்தி இவரை பத்தியான வசனம் அந்த 27, 28 சூப்பரா கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட தன்மைக்குரிய பிதா இவருக்கு கீழ்ப்பட்டவர் இல்லை. இப்ப பாருங்க, கடைசியா இந்த ஒரு பாடத்துக்கு கன்க்ளூஷன் வசனமா ஒரு 2 வசனத்தை வந்து பார்த்துட்டு இந்த கூடுகையை நம்ம நிறைவு செய்யலாம். சரிங்களா? படிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7, 8 வசனம். 5 5 ல இருந்து 7. 5 வானத்திலேயும் பூமியிலேயும்
தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. பாருங்க, வானத்திலையும் பூமியிலும். அப்ப வானத்துல தேவர்கள்ங்கிறது யார் யாரு? தேவ தூதர்களும் இருக்கிறாங்க. மிகாயேலும் தேவனாக தேவத்தன்மையில இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் சர்வ உள்ள தேவனாக ஆதியிலேருந்து இல்ல அனாதியிலேருந்து இருக்கிறார். அப்ப வானத்திலும் பூமியிலும், பூமியில மனுஷர்களையும் ஆரோனுக்கு மோசே ஆரோனுக்கு தேவனாக்கினார், பார்வோனுக்கு தேவனாக்கினார், வயிறு கூட தேவன், தேவ தூதர்கள், சாத்தானும் இந்த பிரபஞ்சத்தின் தேவன். இப்படி பல தேவர்கள் இருக்காங்க வானத்திலும் பூமியிலும். தொடர்ந்து வாசிங்க. வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருக்கிறாங்க. ஒரு தேவன் ஒரு கர்த்தர்லாம் இல்ல, அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் ஒரே தேவன் நமக்கு உண்டு. இதெல்லாம் தாண்டி பிதாவாகிய ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு கீழ்பட்டிருக்கிற இன்னொரு தேவன் இருக்கிறார். அவர் வேணா கிறிஸ்து என்னும் நம்முடைய ஆண்டவர். அவரும் ஒரு தேவன் தான், சரிங்களா? அவர் சர்வ வல்லமைக்கு நிகராக உயர்த்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவர் யாருக்கு கீழ்பட்டு தான் இருக்கிறார். புரியுதுங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. ஏன்னா இன்க்ளூடிங் கிறிஸ்து மற்றும் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் யார் தான்? அதனால சகலமும் அவர் மூலமா தான் உண்டாயிருக்குது. படிக்கலாம். தொடர்ந்து இந்த அறிவு எண்ணியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 1,44,000 பேர் ஆக போறவங்களுக்கு தான் இந்த அறிவை புரிய வைப்பார். அதனாலதான் ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பினவராய கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன்கிற இந்த அறிவுக்குள்ளாக எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இந்த அறிவுக்குள்ள யார் வருவாங்க தெளிவா? இப்ப யார் வருவாங்கன்னா, அவருக்கு நிகரான தன்மையில அவருடைய சிங்காசனத்துல, கிறிஸ்துவின் சிங்காசனத்துல போய் உட்கார போறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தாங்க இதெல்லாம் புரிய வைப்பார். ஓகேங்களா? பாடம் இன்னைக்கான பாடம் முடிஞ்சிருச்சு. இதுக்கான கேள்வி பதில் நேரத்தை நம்ம வேணா அடுத்த கொடுக்கை வச்சுக்கலாம். ஆனா என்ன விஷயம் புரிந்து கொள்ளலாம், இந்த தன்மைக்குரிய பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவுல நாம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் நான் நினைக்கிறேன். ஒருவேளை கேள்விகள் இருந்தா நம்ம அப்ப கேள்விகள் இருந்தாக்க நம்ம அடுத்த கொடுக்கையில டைம் முடிஞ்சிச்சு, அதனாலதான் நான் முடிக்கிறேன். அப்ப இந்த அறிவு அநேகருக்கு இல்லை. அப்ப பிதாவாகிய தேவன் தனக்கு நிகராக சர்வ வல்லமைக்கு யாரையும் உயர்த்தி இருக்கிறார். இப்ப உயர்த்தி இருக்கிறாரு, அதெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி சர்வ வல்லமையில ஒருத்தர் தான் சதா காலத்தில் இருக்க போறவர் அவர் தான். அப்படிப்பட்ட சதா காலத்துக்கு சர்வ வல்லமை உள்ளவர் தன்னுடைய குமாரனை சர்வ வல்லமைக்கு உயர்த்தியும் இருக்கிறார். அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டோம்னா அதுக்காக பிதாவுக்கு நிகராயிட்டாரா? இல்ல, அவர் பிதாவாகிய தேவனுக்கும் இவர் கீழ்பட்டு தான் இருக்கிறாருங்கிறது வசனம் கிளியரா இருக்குது. சரிங்களா? ஆகவே இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனையும் மற்றும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம். தேவன் நம்மளை அவர் விதமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். ஆகவே கடைசியா ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 145 8 முதல் 13. 8 முதல் 13. 13 வரை. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் உங்களை துதிக்கும். உங்களுடைய பரிசுத்தவான்கள் உங்களை ஸ்தோத்திரிப்பார்கள். மனு புத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்திகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையையும் பிரித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறையாக உள்ளது. ஆமென்.